கக் 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 என்று எங்கோ அமானுஷ்யமாக ஒரு பல்லி குரல் கொடுக்க உமா சட்டென்று விழித்துக் கொண்டாள். மணி என்ன, 3 தானா? டீ போட நாழியாகவில்லை என்று நினைப்புடன் மீண்டும் கண்களை மூடி தூங்க முயற்சித்தாள். கழுத்தில் கசகசவென ஊறிய வியர்வை கோடாய் வழிந்து தலையணையை நனைக்க சேலை தலைப்பால் கழுத்தை துடைத்தபடி புரண்டு படுத்தாள். தூக்கம் வரவில்லை. 2 நிமிடம் போல் அப்படியே படுத்தவள் இனி தாங்க முடியாது என்றானதும் எழுந்து உட்கார்ந்தாள். பார்வை ஜன்னலை தாண்டி வெளியே ஓடியது. கண்ணுக்கு எட்டிய வரை தரிசாக கிடந்த நிலம், மழையின்மை காரணமாக பொட்டல் காடாக பறந்திருந்த பழுப்பு மண், தொலைவில் நீலமாய் வானம், 2 வெள்ளை மேகங்கள் பந்தாய் திரண்டு கொஞ்சம் கொஞ்சமாய் கொம்பு முளைத்த ராட்சதனாகவும் யானையின் தும்பிக்கையாகவும் மாறி உருவிழந்து கொண்டிருந்தன. வெயில் தாங்காமல் பரிதவித்த காகம் ஒன்று அலகுகளை திறந்தபடி தண்ணீர் எங்காவது இருக்கிறதா என்று வேலியின் முதுகில் உட்கார்ந்து தலையை சாய்த்து சாய்த்து தேடியது. காற்று இல்லை. வீட்டை ஒட்டி நின்ற வேப்ப மரத்தில் ஒரு இலை கூட அசையவில்லை. உமாவுக்கு எரிச்சலாக இருந்தது. என்ன ஊர் இது? சரியான பட்டிக்காட்டு கிராமம். பழகுவதற்கு ஒரு படித்த குடும்பம் உண்டா? சாயங்காலம் ஆனால் பொழுதை போக்க ஒரு மன்றம் உண்டா? நல்ல சினிமா தியேட்டர் உண்டா? என்ன இருக்கிறது இந்த பட்டிக்காட்டில்? அட, பொழுதுபோக்கு சாதனம் வேண்டாம் ஐயா, 24 மணி நேரமும் மின்சாரமாவது இருக்கக்கூடாதா? காலை இல்லை, பகல் இல்லை, இரவு இல்லை என்று எப்போது போகும் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாதபடி திடும் திடும் என்று விளக்கும் விசிறியும் நின்று போவதால் தான் எத்தனை அவதி. இந்த வார பத்திரிகைகளை படித்து முடித்தாகிவிட்டது. பூவேலை செய்து கண் எரிகிறது. அக்கடா என்று 1 மணி நேரம் படுத்து தூங்குவோம் என்று தலையணையை தட்டி படுத்தால் மின்சாரம் நின்று போய்விடும். நாள் பூராவும் கிராமம் கிராமமாய் விவசாயத்துக்கும் கறவை மாட்டுக்கும் கடன் தருகிறேன் என்று லோ லோ என்று வெயில் வீணாகாமல் சுற்றிவிட்டு வரும் கணவன் குளித்து சாப்பிட உட்கார்ந்தால் கழுகுக்கு மூக்கில் வேர்க்கிற மாதிரி டக் என்று மின்சாரம் நின்றுவிடும். கசகசவென வியர்வை வழிய இருட்டில் முட்டிக்கொண்டு மோதிக்கொண்டு என்ன சாப்பாடு, என்ன தூக்கம். ச்சே, 3 மாதமாய் இந்த ஊருக்கு வந்த நாளாய் நித்தமும் இதே ரோதனைதான். போன 10 நாள் வரை நிலைமை இத்தனை மோசமாக இல்லை. விடுமுறை முடிந்து படிப்பை தொடர செல்வி சென்னைக்கு போய்விட்ட இந்த 10 நாளாய்தான் போர் என்றால் செம்மை போர். சென்னையை விட்டுவிட்டு கிராமத்துக்கு மாற்றலாகி வரும்பொழுதே உமா முகத்தை 1.5 முழத்துக்கு தூக்கி வைத்துக் கொண்டுதான் வந்தாள். இந்த மாற்றல் வேண்டாம் என்று அவள் தலைகீழாக நின்றும் கணவன் சரவணன் அதற்கு இடம் கொடாததால் முணுமுணுத்தபடி உமா மூட்டைகளை கட்டினாள். மெட்ராஸை விட்டுட்டு அந்த தண்ணீலா காட்டுக்கு போனோன்னு உங்க பேங்க் சொல்லிச்சுன்னா சரின்னு நீங்களும் வந்துட்டீங்களே. பட்டிக்காட்டு கிராமத்துல குடுத்தனம் பண்றதுன்னா லேசாங்க. 1 வருஷம் இருந்தா போதும்னு மேலிடத்துல சொல்லிருக்காங்க உமா. பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்துட முடியாதா? ஐயோ ஐயோ, பல்ல கடிச்சுக்கிட்டாவது 1 வருஷம் அவதி பண்ணணும்னு தலையெழுத்தாங்க. என்ன பண்றது சொல்லு. ப்ரமோஷன் வேணும்னா இதெல்லாம் பார்க்க கூடாது. இங்க நான் 1000த்துல ஒருத்தனா இருக்கிறேன். இந்த டிரான்ஸ்பரை ஒத்துக்கிட்டா மேனேஜர்ங்கிற பதவி உயர்வோடு போகலாம். இப்படி அப்படி 1 வருஷத்தை ஓட்டினப்புறம் திரும்ப பெரிய நகரம் எதுக்காவது மாத்துறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்தஸ்து பணம் வருதுன்னா நாளையும் அனுசரிச்சு தானே போகணும். அந்த பட்டிக்காட்டுல பள்ளிக்கூடம் இருக்கா? நம்ம செல்விய படிக்க வைக்கிற மாதிரி ஸ்கூல் இருக்கா? சரவணன் ஒரு நிமிடம் மௌனம் சாதித்தான். பேசாம இருந்தா என்னங்க அர்த்தம்? பேசாம இல்ல, இத பத்தியும் நாம யோசிச்சுட்டேன். நல்ல கான்வென்ட்ல படிக்கிற பொண்ண இப்ப அனாவசியமா நம்ம கூட இழுத்தடிக்க வேணான்னு எனக்கு தோணுது. அவ பாட்டுக்கு தாத்தா பாட்டியோட இருந்து படிக்கட்டும். நாம அப்பப்போ சனி ஞாயிறுல வந்து கவனிச்சுப்போம். 1 வருஷம் கழிச்சு வேற பெரிய டவுனுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் அவளை நம்ம கிட்ட கூட்டிக்கலாம் என்ன? கழுக்கென்று கண்களில் நீர் கட்டிக்கொள்ள உமா பரிதவிப்புடன் பேசினாள். அது எப்படிங்க? செல்விய பிரிஞ்சு நான் இருக்க மாட்டேன். தவம் இருந்து பெத்தவள பிள்ளை. அதை விட்டுட்டு எப்படிங்க இருக்கிறது? அப்ப சரி, நீ இங்கே இருந்துரு, நான் மட்டும் போறேன். முடிஞ்சப்போ நான் வரேன். செல்விக்கு லீவுனா நீங்க அங்க வரலாம். இந்த யோசனை சரிப்படும் என்று உமாவுக்கு தோன்றவில்லை. அந்த பட்டிக்காட்டு ஊரில் கணவன் தனியாக குடித்தனம் பண்ணுவது சாத்தியமா? பேங்க ஒட்டியே வீடு இருக்கான். அதனால வீடு பாக்குற பிரச்சனை இல்ல. இருந்தாலும் வீட்டை நிர்வகிச்சு சமையல் சாப்பாட்டை கவனிச்சு அப்பா, இத்தனையும் இவரால ஒண்டியா எப்படி சமாளிக்க முடியும்? கிராமங்கிறதுனால நல்ல ஹோட்டல் இருக்கிறது கூட சந்தேகம் தானா? தூங்கி எழுந்து காஃபி தயாரிக்கிறதுல இருந்து இரவு சாப்பாடு வரைக்கும் தானே சமைச்சுக்கிட்டு பேங்க் வேலையும் பார்த்துக்கிட்டு இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? மேலும் கணவன் அங்கு திண்டாடி தவிக்கும் போது இங்க தான் மட்டும் குஷாலா இருக்க மனசுதான் வருமா? வராது. மாமியாரும் மாமனாரும் வேறு தீர்மானமாக சொல்லிவிட்டார்கள். அசட்டு பசட்டுன்னு எதையாவது நினைச்சுக்கிட்டு அவனோட போக மாட்டேன்னு சொல்லாத. ஏற்கனவே குடல் புண்ணு உள்ள பிள்ளை அவன். நல்ல சாப்பாடு கவனிப்பு இல்லாட்டி உடம்பு சீரழிஞ்சு போயிடும்.
செல்விய நீ என்ன ஹாஸ்டல்லையா விட்டுட்டு போற? நாங்க இல்லையா? எங்க பேத்திய எப்படி பாத்துக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியாதா? வீணா தர்க்கம் பண்ணிக்கிட்டு நிக்காம ஆக வேண்டிய காரியங்களை கவனி. அவ்வளவுதான். அதோடு மாற்றம் பற்றின பேச்சுக்கு முற்றுப்புள்ளி விழ உமா கணவனுடன் கிளம்பி இந்த ஊரை பார்க்க வந்து சேர்ந்தாள். சின்ன ஊர். அக்ரஹார தெருவும் ரெட்டிமார் தெருவும் சிவன் கோவிலுமாய் அமைதியாயிருந்தது. ஊரின் மையத்தில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி தனியாயிருந்த சேரியின் எதிரில் பேங்கும் வீடும் அமைந்திருந்தது. உமாவுக்கு கோபம் ஊட்டிய இன்னொரு விஷயம், பேங்க் தான் திறந்தாங்களே, அது இப்படியா ஊருக்கு வெளியில திறக்கணும்? கொஞ்சம் ஆள் நடமாட்டம் இருக்கிற இடமா, ஊர் தெரு ஒண்ணு இல்ல, இவங்களுக்கு வீடு கிடைக்காமலா போயிடுச்சு? அது இல்ல உமா, ரெட்டியார் ஒருத்தர் தனக்கு பண்ண போடவும் வசதியா தங்கிக்கவும் இந்த இடத்த வாங்கி வீட்டை கட்டினாராம். வீட்டை கட்டினதுக்கு அப்புறம் திடும்னு மனசு மாறினதுனால பண்ணையும் வேண்டாம் ஒன்னும் வேண்டான்னு அவர் தீர்மானம் பண்றதுக்கும் இந்த ஊர்ல பேங்க்ல ஒண்ணு திறக்கலான்னு எங்க மேலிடம் தீர்மானம் பண்றதுக்கும் சரியா இருக்கவே, இதை விட புது கட்டடம், முக்கியமான வசதியான கட்டடம் ஊர்ல இல்லைங்கிறதுனால இதையே தேர்ந்தெடுத்துச்சு. இது ஒன்னும் அப்படி ஊர்ல இருந்து தள்ளி இல்லையே உமா, மெயின் ரோட்ல 1/2 கிலோமீட்டர் வந்தா நம்ம பேங்க். ஊருக்கும் நமக்கும் நடுவுல ஒரு அரிசி அரைக்கிற மிஷின், ஒரு உர தொழிற்சாலை எல்லாம் இருக்கேன். அப்படி என்ன ஆளில்லா காட்டிலையா நம்ம இருக்கிறோம்? சரவணன் சொன்னது சரிதான். கட்டடத்தை பொறுத்தவரை குறை எதுவும் இல்லை. முன்பக்கம் பேங்க், பின்பக்கம் வீடு, கழிவறை வசதியுடன் கூடிய காற்றோட்டமான வீடு, வீட்டை சுற்றி கனமாய் வேலி. சரவணன் வெளியூர் போனாலும் கவலை இல்லாதபடி எந்த நேரமும் பாதுகாப்பாய் வாசலில் நிற்கும் காவலாளி. இங்கே அங்கே போய் வர ஜீப். அப்புறம் என்ன, ஏனோ இத்தனை வசதிகள் இருந்தும் பேசி பழக படித்த மனிதர்கள் இல்லாததும் பொழுது போக நல்ல சினிமா கொட்டகைகள் இல்லாததும் உமாவை வெகுவாக பாதித்தது மெய். இவருக்கென்ன, தூங்கி எழுந்து சாப்பிட்டு பேங்குக்கு போய்விட்டால் அங்கு ஆட்களை பார்க்க பேச வெளியிடங்களுக்கு போக என்று பொழுது ஓடி போய்விடுகிறது. அப்புறம் என் சலிப்பும் என் தனிமையும் இவருக்கு எப்படி புரியும்? போர் அடிக்கிறது என்றால் புத்தகம் படி, கைவேலை பண்ணு, தோட்டம் போடு என்று எதையாவது சொல்லிவிட்டு அதோடு பிரச்சனை விட்டது என்று நகர்ந்து விடுகிறார். எத்தனை நாழிகைதான் பத்திரிகை படிப்பது? இல்லை எத்தனை கைவேலைகளைத்தான் செய்து குவிப்பது? ஒரு டேபிள் கிளாத், 2 தலையணை உரைகளில் பூ போட்டாகிவிட்டது. செல்விக்கு ஒரு பாவாடையும் தயார். அப்புறம் குனிந்து பூவேலை செய்து படித்து படித்து கண்கள் எரிச்சல் கண்டு போகின்றனவே தவிர பொழுது எங்கே போகிறது? ஆயாசம் மாறாமலே உமா எழுந்து ஜன்னலிடம் சென்றாள். கம்பிகளில் முகத்தை பதித்து வெளியே வெறித்த போது, தோட்டம் போட்டு பாரேன் உமா, மனசுக்கு தெம்பா இருக்கும், பொழுதும் போகும் என்று அவள் கணவன் அடிக்கடி கூறுவது நினைவுக்கு வந்தது. வீட்டை சுற்றி பொட்டல் காடாக இருக்கும் இடத்தை பூசிரிக்கும் தோட்டமாக மாற்றினால் எப்படி இருக்கும்? பச்சென்று அன்றாடம் தோட்டத்து காய்களை, கீரையை பறித்து சமைத்தால் எப்படி சுவைக்கும்? முயற்சி செய்து பார்க்கலாமா? என்ன பிரம்மாண்ட எத்தனம் தேவைப்பட்டு விடப் போகிறது? தெரிந்தவர்களிடம் சொல்லி உரமும் விதைகளையும் வாங்கி தருவதாக இவர் சொல்லி இருக்கிறார். கிணறு என்று வாயை பரத்தி கொண்டு இருப்பதால் தண்ணீருக்கு கவலை இல்லை. தோட்டக்காரன் ஒருவனை நியமித்து விட்டால் போதும். ரோஜாவும் கனகாம்பரமுமாய் தோட்டத்தில் பூத்து குலங்குவதாகவும் உயர உயரமாய் வெண்டையும் கொத்தவரையும் வளர்ந்து காய்ப்பதாகவும் கற்பனை பண்ணிய போது புதுவித மகிழ்ச்சி மனதில் விரிய, மாலையே வீட்டு வேலைக்கு வந்த அஞ்சலையிடம் தோட்ட வேலைக்கு ஒரு ஆள் பார்த்து வரும்படி உமா கூறினாள். பாவாடை குடிசைக்கு முன்னால் வந்து நின்றான். அழுக்கு 4 முழம் வேட்டி, அதைவிட அழுக்காக தோளில் துங்கிய துண்டு, எண்ணெய் காணாமல் செம்பட்டையாய் காற்றில் பறந்த முடி, வெற்றிலை காவி ஏறின பற்கள், வலபுயத்தில் சிவந்த நாடாவால் கட்டப்பட்ட தாயத்து. தோளில் துங்கிய துண்டால் மண் திண்ணையை 2 தரம் தட்டிவிட்டு உட்கார்ந்தான். காதுக்குள் அரித்தது. கர் கர் என்று தொண்டையில் ஓசை எழுப்பி சுண்டு விரலை காதுக்குள் விட்டு மேலும் கீழுமாய் வேகமாய் ஆட்டினான். அரிப்பு குறையாமல் இருக்கவே கையை நீட்டி சற்று தள்ளி கிடந்த தென்னங்குச்சி ஒன்றை எடுத்து 2ஆக மடித்து காதுக்குள் விட்டு குடைந்தான். அரிப்புக்கு இதமாக இருந்தது. குச்சியை வெளியே எடுத்து அதில் ஒட்டி கொண்டிருந்த அழுக்கை வேட்டியில் துடைத்து மீண்டும் அதை காதுக்குள் நுழைத்த போது குடிசையினுள் பாத்திரம் எடுத்து வைக்கும் ஒலி கேட்டது. தேவகி சமைக்கிறாளா? உள்ளே போய் எட்டி பார்க்க பாவாடைக்கு தயக்கமாக இருந்தது. காலையில் போன கணவன் ஏதாவது வேலை செய்து 1-2ஆவது கொண்டு வருவான் என்று எதிர்பார்ப்புடன் இருக்கும் மனைவியை ஏமாற்ற வேண்டுமே என்ற நினைப்பு வருத்தத்தை தந்தது. உரத் தொழிற்சாலையில் தொடங்கி கடைசி வீடு வரை ஏறி இறங்கியாகிவிட்டது. உருப்படியாய் ஏதாவது வேலை கிடைத்தால்தானே. கோவில் ஐயர் வீட்டு சம்சாரம் விறகை பிளந்து போட சொல்லி மதியம் காய்ந்த வயிறுக்கு மோர்விட்ட சோற்றை கொடுத்தாள். புண்ணியவதி. ஏதோ அந்த மட்டுக்கு 1/4 வயிறோ 1/2 வயிறோ ஒரு வேலை பாடு ஆயிற்று. உண்ட களைப்பு ஆடை அசத்த ஏரிக்கரை மேட்டில் புளிய மரத்தடியில் ஒரு குட்டி தூக்கம் போட்டு விழிப்பதற்குள் பொழுது சாய்ந்து விட்டதால் வெறும் கையுடன் வீட்டுக்குள் எப்படி போவது
என்ற பயத்துடன் வாசலிலேயே குந்திருக்கிறான். பக்கத்து எதிர் வீடுகளில் உலைகள் கொதிக்க தொடங்கிவிட்டதற்கு சாட்சியாய் புகை அந்த இடத்தை லேசாக சூழ்ந்து கொள்ள தொடங்கியது. அப்புறம் சோறும் கேப்பங்கூழும் வேகும் மனம். என்ன பாவாடா இப்படி ஒரு பக்கமா குந்திக்கிட்ட? ஏகாலி குப்பன், சேரியின் சலவை தொழிலாளி. 4 நாளைக்கு ஒரு தினம் சேரி வாழ் மக்களின் துணிகளை எடுத்து போய் தோய்த்து கொண்டு வருவதற்கு பக்தியாக ஒவ்வொரு குடிசைக்காரனும் அவனுக்கு சோறோ நெல்லோ கொடுக்க வேண்டும். சிலர் ஆண்டுக்கு அரை மூட்டை 1/4 மூட்டை நெல் என்று தருவார்கள். சிலர் அன்றாடம் படிக்கும் சோறில் ஒரு கையத்தனை ஏகாலிக்கென்று எடுத்து வைத்து விடுவார்கள். பாவாடை 2வது ரகம். கையில் பாத்திரத்துடன் நின்றவனை நிமிர்ந்து பார்த்தான். இன்னைக்கும் வசதி படாது போல இருக்குது. ஒரு வாரமா இதையே சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி? நான் என்ன பண்ணுவேன்னு? வானம் காயுது, தண்ணி இல்ல, அறுப்பு நாத்துன்னு வயக்காட்டுல எந்த வேலையும் இல்ல. கையில ஒரு காசு இல்லையே. உள்ளார போய் தேவகி ஆண்ட என்னத்த சொல்றதுன்னு நானே இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். காசு இருந்து பொங்கி தின்னா உனக்கு கொடுக்காமலா போயிருவோம்? ஒருத்தன் பாக்கி இல்லாம எல்லாரும் இதே பாட்டை பாடுங்கய்யா. கஷ்டம் எனக்கு மட்டும் இல்லையா? ரெட்டியார் பம்ப் கொட்டாயில தண்ணி 1 மணி நேரத்துக்கு 3 ரூபா வாங்குறாங்க. 1 மணில எம்மான் துணி தோச்சிட முடியும் சொல்லு? ஊர் ஜனங்க துணி, நம்ம சேரி ஜனங்க துணின்னு மூட்டையா விழுது. 2 நாள் லேட் பண்ணிட்டா அவன் வாய்க்கு வந்ததை சொல்லி கத்துறீங்க. என் பொழப்ப சொல்லு, நாய் பொழைக்கிற பொழப்பு. உறக்க குப்பன் பேசவும் பாவாடை எழுந்து கிட்ட போய் அவன் கையை பற்றி கொண்டான். அண்ணன், எதுக்காக இப்படிலாம் பேசுற? உங்க கஷ்டம் எனக்கு தெரியாதாங்காட்டியும் உழுவியா? கையில 2 நாள் கூலி சேரட்டும், 1 வார சோத்தையும் உனக்கு நான் சேர்த்து தந்துடுறேன். வேணாண்டா, நெல்லா குழுன்னு சொன்னா 6 மாசம் பொறுத்துக்க 1/4 மூட்டை நெல்லு கொடுத்துடுறேன். என்னமோ முணுமுணுத்தபடி குப்பன் அடுத்த வீட்டை பார்க்க நகர பாவாடை திரும்ப திண்ணையில் அமர்ந்தான். ஏகாலியும் தானும் பேசிய பேச்சுக்கள் கண்டிப்பா தேவகிக்கு கேட்டிருக்குமே. ஏன் அவள் வெளியே வரவில்லை? கோபமா? 2 காசுக்கு வழியில்லாத கணவன் என்ற ஆத்திரமா? உள்ளே போய் பார்க்கலாமா? இருட்டி கொண்டு வருகிறதே. காலடியில் கருப்பாய் கொழுத்த கட்டெரும்பு ஒன்று ஊற கோபத்தில் உள்ளங்கையால் அதை அரைந்து கொன்று திண்ணைக்கு வெளியே தள்ளிவிட்டான். தேவகியை நினைக்கும் போது கொஞ்சம் பாவமாக இருந்தது. சின்ன பெண், பாவம், என்ன தெரியும் அதற்கு? என்னை கட்டிக்கொண்டதில் என்ன சுகம் கண்டாள்? 2 மாதம் முழுகாமல் வேறு இருக்கிறது. வாய்க்கு ருசியாய் இதை அதை வாங்கி தின்ன தூண்டும் காலம் இது. இப்போது போய் ஒத்தை ரூபாய் கையில் இல்லாமல் அவதிப்பட வேண்டியிருக்கிறதே. இந்த ஆண்டு ஆனாலும் செம்ம வெயில். ஒரு கோடை மழை இல்லை. வைகாசி பாதி ஓடிவிட்டது. இன்னும் ஒரு மழையை காணும். ஆடிக்குள்ளாவது மழை வருமா? ஆடிப்பட்டம் தேடி விதை என்பார்கள். எங்கே இருந்து விதைக்கிறது? ஈரம் காணாமல் பூமி பாலம் பாலமாய் வெடித்து ஊர் மக்கள் குடிக்க கூட தண்ணீர் இல்லாமல் அவதிப்படும் போது உழுதாவது விதைப்பதாவது? பணம் காசு இருப்பவர்கள் பாடு தேவலை. பம்ப் செட் மூலம் தண்ணீர் இறைக்கிறார்கள். எப்படியோ நிலத்தை பச்சையாக்கி வருகிறார்கள். வானம் பார்த்த பூமி வைத்திருப்பவர்கள் கதிதான் அதோ கதி. மழை வருமா? இந்த வறட்சியும் பஞ்சப்பாட்டும் ஒழியுமா? பாவாடா என்ன, கரும்பு வண்டி போகுது, கழி எடுக்கலாம் வரியா? புழுதி பறக்க சந்தில் ஓடின மதுரை உரக்க குரல் கொடுக்க பாவாடை ஒரு துள்ளலுடன் எழுந்து அவன் பின்னால் ஓடினான். நெடுஞ்சாலையில் ட்ரெய்லரை இழுத்தபடி டிராக்டர் ஒன்று மெதுவாக போய்க் கொண்டிருந்தது. ட்ரெய்லர் மேல் அம்பாரமாய் கட்டுக்கட்டாய் வெட்டிய கரும்பு கழிகள், பின்னால் தோகையாய் கருவேலம் முள்கிளைகள். கரும்பு வெட்டு காலம் முடிய போகிறது. இன்னும் சில நாளில் அடியோடு நின்றுவிடும். அப்புறம் 6 மாதம் கழித்துதான். நீ எடுக்கிறியா இல்ல நான் எடுக்குவா? வண்டி பின்னால் ஓடிக்கொண்டே பாவாடை யோசித்தான். முள்ளையும் வண்டியின் வேகத்தையும் பொருட்படுத்தாமல் ஏறி கழிகளை உருவி போடுபவனுக்கு எப்போதுமே பங்கு அதிகம். தேவகிக்கு கரும்பு என்றால் கொள்ளை ஆசை. நறுக்கென்று கடித்து முழு கழியையும் தின்று துப்புவாளே. நான் எடுக்கிறேன்டா, நீ கூடவே ஓடியா? யாரும் எடுக்காம பாத்துக்க. பாவாடை குத்தும் முள்ளை லட்சியம் பண்ணாமல் ட்ரெய்லர் மேல் பாய்ந்து ஏறினான். ஓரத்து கட்டை அசைத்து பிடியை தளர்த்தி ஒவ்வொரு கழியாக இழுத்து கீழே போட்டான். பொறுக்கியபடி மதுரை கூடவே ஓடி வந்தான். ஏய், யார் அது? இறங்குடா, இறங்கு. இப்ப இறங்குறியா இல்ல வண்டியை நிறுத்திட்டு நான் வரவா? டிரைவர் தலையை ஒடித்து அதட்டவும் பாவாடை கீழே குதித்தான். மொத்தம் 8 கழிகள். அதில் 2ஐ மதுரையிடம் நீட்டினான். இன்னும் ஒண்ணு கொடுன்னு, நான் தானே வண்டி வரத பாத்துட்டு சொன்னேன், கொடுன்னு. கூடவே வந்த மதுரை தொணத்தொணத்தது சகியாமல் சின்னதாய் இன்னொரு கரும்பு துண்டை அவனிடம் நீட்டிவிட்டு பாவாடை வேகமாக நடந்தான். அட, நீ இங்க இருக்கிறியா? அவனை எங்கெல்லாம் தேடுறது? எதிரில் வந்த அஞ்சலை முன்னால் நின்று பேசவும் பாவாடை நின்றான். வீட்டுல போய் பார்த்தேன். தேவகியாண்ட கேட்டா அது எங்கேயோ எனக்கு தெரியாதுக்கான்னுடுச்சு. பொட்டி கடலையில இருக்கியாக்கியோன்ட்டு பார்த்தேன். இல்ல, எங்க போயிட்டு வர? எங்கேயும் இல்ல, சும்மா இப்படி. கரும்பா, ஒரு துண்டு கூட. அந்த பேச்சே நம்ம கிட்ட வானா.
விழுந்து எழுந்து நான் எடுத்தாந்தா உனக்கு வேணுமா? நவரு, நான் போகணும். அட நிப்பியா? இம்மா நேரம் கால் கடுக்க உன்னை தேடிட்டு வந்திருக்கிறேன், ஓடுறியே. என்ன விஷயம் சொல்லு. நாளியாச்சு. பெரிய கவர்னர் இவரு, அவசரத்தை பாரேன். போகணும்னா போ, நான் வைரத்தை இட்டுக்கிட்டு போறேன். அட என்னக்கா கோச்சுக்கிட்டு, விஷயத்த சொல்லுவியா? நான் வேலை பண்ற பேங்க்குக்கு அந்த பேங்க் ஊட்டம்மா தோட்டம் போடணும், நல்ல தோட்ட வேலை தெரிஞ்ச ஆளா இருந்தா இட்டுக்குன்னு வாடின்னு சொன்னாங்க. வேலை வெட்டி இல்லாம வயிற்று புள்ளத்தாச்சியோட நீ லோன் படுறது ஞாபகத்துக்கு வந்துச்சு, அதான் வந்தேன். தோட்டக்காரன் வரலையே, வேலையா? என்னக்கா கொடுப்பாங்க? 50 ரூபா வரைக்கும் தருவாங்கன்னு தான் தோணுது. ஒத்த ரூபா கிடைக்குதா இந்த நாள்ல? இது பெருசு தானே. அடே அப்பா, 50 ரூபாயா? நிலைமை இருக்கும் இருப்பில் இது வெள்ளம் ஆயிற்றே. நான் வரேங்க. எப்ப போலாம்? காலையில நான் வேலைக்கு போறப்ப கூடவா? எட்டுக்குன்னு போய் பேசுறேன். அப்ப நான் வரவா? 4 அடி நகர்ந்தவளை அக்கோ என்று பாவாடை அழைத்தான். 2 கரும்பு கழிகளை அவள் முன் நீட்டி, பசங்களுக்கு கொடுக்கா என்று சொல்லி கொடுத்துவிட்டு தன் குடிசையை பார்க்க வேகமாய் நடந்தான். 50 ரூபாய்! அடே அப்பா, எவ்வளவு பணம் அது! 10 கிலோ கேழ்வரகு வாங்கலாம், 10 கிலோ அரிசி வாங்கலாம், ஒரு நாள் கருவாட்டு குழம்பு வைக்கலாம், காய் போட்டு பருப்பு சாம்பார் ஒரு நாள் வைக்கலாம். மனதில் குதூகலம் கொப்பளமாக வெடிக்க, தேவகி எப்புள்ள என்று அழைத்தபடி குடிசையினுள் பாவாடை நுழைந்தான். தேவகிக்கு கோபம்தான். கரும்பை முன்னால் நீட்டின போது கூட உதடுகளில் சிரிப்பு தவழவில்லை. அஞ்சலக்கா வந்துச்சா? எதுக்கு வந்துச்சு தெரியுமா? பேங்க் வீட்ல தோட்ட வேலை பண்ண ஆள் தேவையா, என்ன பேசி முடிக்கிறேன்னு சொல்லி இருக்குது. சம்பளமா 50 ரூபா தருவாங்களாம் பிள்ளை. இப்போது தேவகி பட்டென்று பார்வையை நிமிர்த்தினாள். கண்கள் உண்மையாகவா என்ற கேள்வியில் அகல விரிந்தன. மெய்யாலும் தான் பிள்ளை. ஒரு நிமிடம் எதுவும் பேசாமல் தலையை திருப்பி அடுப்பில் கொதித்துக் கொண்டிருந்த கஞ்சியை கிளறினாள். பின் மெல்லிய குரலில், கை கால் கழுவிக்கிட்டு வரியா, கஞ்சி குடிக்கலாம் என்றாள். பாவாடை அவள் பக்கத்தில் உட்கார்ந்து, என்ன கஞ்சி என்றான். நொய் கஞ்சி. ஏது? சாணி பொறுக்க போனப்போ அரிசி மில்காரர் வாசல்ல நின்றுட்டு இருந்தாரு. மாமூலா புடைக்க வர பொம்பளையில ஒருத்தி இன்னைக்கு வரலையா, வந்து தவுட்ட புடைக்கிறியான்னாரு. சரின்னுட்டு போய் புடைச்சிட்டு 1/2 கிலோ நொய்யும் 1 ரூபா காசும் வாங்கிட்டு வந்தேன். எந்திரி, குளிக்கிறியா? சுடுதண்ணி வச்சு தரவா? வானா, உடம்பெல்லாம் எரியுது, சுடுதண்ணி என்னத்துக்கு? பாவடை எழுந்து வெளியில் வந்து வேட்டியை அவிழ்த்து விட்டு கோவணத்தோடு நின்று பானையில் இருந்த நீரை மொண்டு ஊற்றிக்கொண்டு உள்ளே வந்து மனைவியின் அருகில் அமர்ந்தான். தேவகி அலுமினிய தட்டில் கொதிக்கும் கஞ்சியை சாய்த்து கொடுத்தாள். வெங்காயம் வேணுமா? இருக்குது, வாங்கி அந்த. கொதிக்கும் கஞ்சியும் வெங்காயமும் அமிர்தமாய் சுவைத்தன. பாதி குடிக்கையில் என்னமோ நினைப்பு வந்து, உனக்கு என்றான். இருக்குது, நீ முதல்ல குடி. தட்டை கீழே வைத்த பாவாடை, சூடு ஆறாம நீயும் குடிச்சிருப்பில்ல, கரும்பு துண்டம் போட்டு வைக்கிறேன், வாசலுக்கு வா என்றபடி வெளியே போய் கை கழுவி கரும்பு அரிவாளுடன் திண்ணையில் உட்கார்ந்தான். திடீரென்று ரொம்ப உற்சாகமாக இருந்தது. தானே தந்தானானே என்று பாட வேண்டும் போல் தோன்றியது. கஞ்சி குடித்துவிட்டு வந்த பெண்டாட்டிக்கு கரும்பு வெட்டி கொடுத்து வெற்றிலை பாக்கு புகையிலை போட்டு முடித்த பின் இருவருமாய் படுக்க உள்ளே போனார்கள். பாயை விரித்து கந்தல் துணி மூட்டையை தலைக்கு வைத்து தேவகியை அணைத்துக் கொண்டு படுத்த போது 50 ரூபாய் மனதில் மின்னிற்று. 50 ரூபா! அடே அப்பா! முதல் மாதம் சம்பளம் வாங்கியதும் தேவகியை வெள்ளியோட வெள்ளி முழுக்காகிட சொல்லிட வேண்டும். 4 அணாவுக்கு வாசன மல்லி வாங்கி தர வேண்டும். 70 பைசா டிக்கெட்டுக்கு எடுத்து சிவாஜி படத்துக்கு இட்டு செல்ல வேண்டும். அப்புறம் கண்ணாடி கூண்டுக்குள் பொறவென்று வெள்ளையாய் ஒரு மிட்டாயை வைத்து வண்டியை தள்ளி கொண்டு வருகிறானே, அந்த மிட்டாய் பேர் என்ன? என்ன பப்படி, ஏதோ ஒண்ணு. அதை 1 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்து தின்னுடி பிள்ளை என்று சொல்ல வேண்டும். என்னென்னமோ கற்பனைகளுடன் பாவாடை கண்ணயர்ந்த போது உரத்தொழிற்சாலையில் 10 தரம் மணி அடித்து இரவு மணி 10 என்பதை காவலாளி புரிய வைத்தான். 2 மாசங்களா? எண்ணி 2 மாசம். அதற்குள் உமாவிடமும் அவள் தோட்டத்திலும் ஏக மாற்றங்கள். கட்டாந்தரையாக கிடந்த இடம் 10 வாழை, 4 செம்பருத்தி, 4 ரோஜா, 2 அரளி, 2 நித்திய மல்லிகையுடன் பாத்தியாய் அரைக்கீரை, முளைக்கீரைகள் 4 விரற்கடை அளவுக்கு தலை தூக்கி நின்று வெண்டை, முள்ளங்கி, கொத்தவரைகளுடன் கண்ணுக்கு இதத்தை தர தொடங்கிவிட்டது. முதல் நாள் அஞ்சலையுடன் பாவாடை வந்து நின்றதுமே அந்த அப்பாவி முகத்தையும் வறட்சியான தோற்றத்தையும் பார்த்த உமாவுக்கு அவன் மேல் ஒரு பிடிப்பு உண்டாகிவிட்டது. விடிய காலையில் வந்தால் வெயில் உச்சிக்கு ஏறி தாக்கும் முன்னரே, அதாவது 10 மணிக்குள் வீட்டுக்கு போய்விடலாம். பின்னர் மாலை 4 மணிக்கு வந்து 6 வரை வேலை பண்ண வேண்டும். கிணற்றிலிருந்துதான் தண்ணீர் இழுத்து பாய்ச்ச வேண்டும். 4 நாள் இழுத்து விட்டு கை வலிக்குது, மார் விட்டு போது, ஹோஸ் பைப் வாங்கி கொடுங்க, பைப்ல கட்டி விடுறேன் என்றெல்லாம் சொல்லக்கூடாது.
ஞாயிறு அன்று கூட வேலைக்கு வர வேண்டும். தோட்ட வேலைக்கு என்று மட்டுமில்லை, சமயத்தில் கடைக்கண்ணிக்கு போய் வர, மெஷினுக்கு போக, டிரைவர் வராத நாளில் ஜீப்பை துடைக்க என்று அத்தனையிலும் கூடமாட ஒத்தாசை பண்ண வேண்டும். உமா போட்ட நிபந்தனைகளுக்கெல்லாம் பூம் பூம் மாடு மாதிரி பாவாடை தலையை ஆட்ட முதல் மாசம் 45 ரூபாய் தருவதாகவும், வேலை திருப்தியாக இருந்தால் மறு மாசத்திலிருந்து 50ஆக உயர்த்துவதாகவும் அவள் சொன்னதை ஏற்றுக்கொண்டு அன்றே பாவாடை வேலைக்கு சேர்ந்தான். வீட்டிலிருந்து அரிவாளும் மண்வெட்டியும் கொண்டு வந்து 2 நாட்களுக்கு வீட்டை சுற்றி மண்டி கிடந்த வேலை எருக்கு புதர்களை வெட்டி தள்ளி அடியோடு வேர்களை தோண்டி எடுத்துவிட்டு இண்டு இடுக்கு விடாமல் பெருக்கி தள்ளினான். மறுநாள் கிணற்றிலிருந்து அழுக்காமல் சளைக்காமல் நீரை சேந்தி கட்டாந்தரையில் ஊற்றி ஊற வைத்தான். அதற்கும் மறுநாள் மாடு மாதிரி லொங்கு லொங்கென்று ஊறின தரையை ஆழமாக கொத்தி போட்டான். மண்ணில் கிடந்த சின்ன கற்கள் காரை கட்டிகளை பீராய்ந்து எடுத்துவிட்டு 4 நாட்களுக்கு தொடர்ந்து மண்ணை புரட்டி புரட்டி கொத்தி விட்டான். பூமி தயாராக எடுத்துக்கொண்ட இந்த ஒரு வாரத்தில் துவக்கத்திலேயே தனக்கு தேவையானவற்றை உமாவிடம் அவன் சொல்ல, அவள் கணவனிடம் கூற, உள்ளூர் கடையிலிருந்து மண்வெட்டி, களை கொத்தி, சின்ன கை கடப்பாறையும், ரெட்டியார் வீட்டிலிருந்து 2 வண்டி மாட்டுச்சாணம் மக்கினா எருவும், விதை பண்ணையிலிருந்து பொட்டலம் பொட்டலமாய் விதைகளும் ரொம்ப சீக்கிரமே வந்து சேர்ந்தன. பேங்க் ஏஜென்ட் வீட்டில் தோட்டம் போடுகிறார் என்ற செய்தி காற்றில் பரவ, ஏஜென்ட்டை தாஜா பண்ண விரும்பிய நபர்கள் செம்பருத்தி, அரளிக்கட்டைகள், கனகாம்பரம், ரோஜா, மல்லிச்செடிகள், முந்தன், ரஸ்தாளி கன்றுகள் என்று அவரவர் வீட்டில் இருப்பதை கொண்டு வர தொடங்கவே தோட்ட வேலை ஆரம்பித்த 10 நாளைக்கெல்லாம் பாவாடைக்கு வேலை நெட்டி முறிக்க துவங்கிவிட்டது. வீட்டின் வலப்பக்கமாய் ஒரு இடம் தயார் பண்ணி செம்பருத்தி, அரளி குச்சிகளை நட்டு நுனியில் சாணி உருண்டியை வைத்தான். கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கும் இடத்தில் 2 அடிக்கு 2 அடி குழி போட்டு, குழி சூடு ஆறின பின் செம்மண் உரத்தை இட்டு ரோஜாக்களை பக்குவமாய் நட்டான். கனகாம்பரமும் மல்லியும் அதற்கு பக்கத்திலேயே. அடுத்து வாழைக்கன்றுகள். 5 அடி இடைவெளியில் குழிகள் போட்டு அவற்றின் பூமிச்சூடு ஆறின பின் உரமிட்டு கன்றுகளை நட்டு 2 நாட்கள் காய போட்டு உலக்கை எடுத்து வந்து அடியில் 4 பக்க மண்ணையும் நன்றாக இடித்துவிட்டு தொய்ய தொய்ய ஜலம் விட்டான். இப்படி காய போட்டு உலக்கையால இடிச்சு தண்ணி விட்டாதான் வாழைக்கு நல்லதுமா. பார்த்துட்டே இருங்க, 2 மாசத்துல கண்ணுங்க எப்படி தளதளன்னு கிளம்புதுன்னு. 10ஆம் மாசம் கொலை தள்ளிடும். நீங்க வேணா பாருங்க. தன் பாட்டுக்கு ஏதாவது பேசிக்கொண்டே தன் செய்கைக்கு விளக்கம் கொடுத்து கொண்டே பாவாடை வேலை செய்வான். காய்கறி போடணுமேடா. போடுவோம் போடுவோம், இப்ப காலம் சரியில்லை, ஆடி பொறக்கட்டும். இந்த செடிகளை நடுறதுக்கே இப்ப வெயில் ஜாஸ்தி. என்னமோ மண்ணு நல்லா இருந்து தண்ணி தாராளமா இருக்கவும் எல்லாம் பழச்சிக்குச்சு. 1 மாசம் பொறுத்துக்குங்க, அப்பால ஜமாய்ச்சிருவோம். சொன்னபடி ஆடி பிறந்ததும் மண்ணை சீர் பண்ணி பாத்தி கட்டினான். மஞ்சி இழுத்தான். அவற்றில் தேவையான விதைகளை போட்டு திட்டமாய் தண்ணீர் பாய்ச்சினான். விதைகள் முளைத்து 2 இலை விட்டதும் வீட்டிலிருந்து சாம்பல் கொண்டு வந்து அத்தனைக்கும் தூவினான். கொத்தி விட்டான், களை எடுத்தான், தோட்டத்தை கவனமாய் கண்காணித்தான். ஆக 2 மாதங்கள் முழுதாய் தாண்டுவதற்குள் தோட்டத்தில் ஏக மாற்றம். உமாவிடம் அதைவிட 6 அடித்தாலும் எழுந்திருக்க சோம்பல் பட்டு படுக்கையிலேயே புரள்பவள் 5:30க்கு பாவாடை வந்து அம்மா என்று குரல் கொடுத்ததும் எழ ஆரம்பித்தாள். காஃபி கடையை முடித்துக் கொண்டு தோட்டத்துக்கு போனால் திரும்ப 8க்கு உள்ளே நுழைந்து டிஃபன் செய்வாள். கணவன் பேங்குக்கு போன பின் திரும்ப தோட்டத்தில் வந்து நின்று கொண்டால் வேலை முடிந்து 10, 10:30 வாக்கில் பாவாடை வீட்டுக்கு புறப்பட்டதும் தானும் உள்ளே வந்து குளித்து சமையலை கவனிப்பாள். மாலையிலும் இதே கதைதான். தூக்கம், புஸ்தகம் என்று சோம்பின நாட்கள் இப்போது இல்லை. 3 மணி வெயிலை பொருட்படுத்தாமல் கொல்லை படிக்கட்டில் அமர்ந்து பாவாடை வேலை செய்யும் பாங்கை கவனிப்பாள். இன்னது என்றில்லாமல் அவன் பேசுவதையெல்லாம் சுவையுடன் கேட்பாள். ஊரில் உரத் தொழிற்சாலையில் பாவாடையை அவ்வப்போது வேலைக்கு கூப்பிடுவார்கள். அப்போதெல்லாம் 8க்கு போய் 5க்குத்தான் திரும்புவான் என்பதால் மாலையில் 7, 8 வரைக்கும் கூட விளக்கை போட்டுக்கொண்டு அவன் தோட்டத்தை கவனிப்பான். நாற்காலி ஒன்றை தோட்டத்தில் எடுத்து போடச் சொல்லி உமாவும் கூடவே அமர்ந்து கொள்வாள். பாவாடை நித்தமும் புதுசு புதுசாய் ஏதாவது சொல்வது உமாவுக்கு ரொம்ப வேடிக்கை தரும் சமாச்சாரம். பச்சை பாம்பு ஒண்ணு எதேச்சையா தோட்டத்தில் ஒரு நாள் வந்துவிட அதை அடித்து கொன்ற பின் நுனிவாலை மண்டும் துண்டித்து பாவாடை எடுத்து கொண்டதும் உமா ஆச்சரியப்பட்டு போனாள். எதுக்குடாது? இந்த நுனிவால கவுத்துல முடிஞ்சு சின்ன பசங்களுக்கு கட்டினா காத்து கரும்பு அண்டாதுங்க. எங்க அண்ணன் பையன் ஒருத்தன் உடம்பு தேராம சோனியா இருக்கிறான். என்னத்த பார்த்து பயந்துட்டானோ தெரியல, அவனுக்கு கட்டுறதுக்காகத்தான். இதே மாதிரி இன்னொரு நாள் கீரை பாத்தி இழுப்பதற்காக மண்ணை கொத்தி கொண்டிருந்தவன் காரணமின்னாமல் மண்வெட்டியை போட்டுவிட்டு நிழலில் உட்கார என்னடா என்றாள் உமா. நெற்றியில் வழிந்த வியர்வையை துடைத்து பைப்பில் 2 வாய் தண்ணீர் குடித்த பாவாடை
புஸ் என்று பெருமூச்சு விட்டான். அப்புறம் நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேங்க என்றான். என்ன பயமா? மண்ணை கொத்தும் போது பழுப்பாய் ஏதோ கையில் பட்டுதாம். ஒரு வினாடி மண்ணுளி பாம்பு என்று பயந்து விட்டானாம். கடைசியில் நல்ல வேளையாய் பாம்பு இல்லையாம், ஏதோ பழைய பழுப்பு துணியாம். மண்ணுளி பாம்புக்கு ஏன் பயம்? அது விஷம் இல்லாததாயிற்றே. உமா ஜுவாலஜி பாடம் படித்தவள். விலங்கியல் ஈடுபாடு அதிகம். கிண்டி பாம்பு பண்ணைக்கு அடிக்கடி போய் பாம்புகளை பற்றி ஓரளவு விஷயம் தெரியுமாதலால் அத்தனை பயம் இல்லாதவள். அது என்னம்மா மண்ணுளி பாம்புக்கு என்ன பயம்னு சுழுவா கேட்டீங்க? அதுக்கு 2 தலை உண்டுமா. இப்படியும் நவரும் அப்படியும் நவரும். அது கையில பட்டா உடம்பு பூரா குஷ்டம் வந்துருமா, தெரியுமா? உமாவுக்கு சிரிப்பு வந்தது. மண்ணுளி பாம்புக்கு 2 தலையா? அட பைத்தியமே, ஒரு தலைதாண்டா. வால் நுனியும் மொத்தமா இருக்கிறதுனால நீங்க அப்படி நினைக்கிறீங்க. அதுக்கு விஷமே கிடையாது பாவால. போங்கம்மா, நீங்க பட்டணத்துக்காரங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? நிஜமா தாண்டா. மெட்ராஸ்ல பாம்பு பண்ணையில பாம்புகளை அலட்சியமா கையில தூக்கி காட்டுவாங்க. இங்க கூடத்தான் நல்ல பாம்பையே கையில தூக்கி பிடிக்கிற ஆளுங்க இருக்கிறாங்க. தை மாசத்துல எங்க ஆயாவுக்கு இன்னான்னு புரியாம காதுல சீயான சீ வழிஞ்சுது. பச்சளை சாறு விட்டு பார்த்தோம், எண்ணெய் விட்டு பார்த்தோம், ஒண்ணுமே பலிக்கல. அப்பால நல்ல பாம்பு வாழை காதுக்குள்ளார விட்டு 2 தபா குடஞ்சா சரியா போடுனாங்க. சரின்ட்டு ஒரு ஆளை இட்டுட்டு வந்தோம். அவர் சொம்பு தண்ணி கொண்டா, முறத்துல அரிசி கொண்டான்னு கூத்தடிச்சுட்டு கையாலேயே பாம்பை பிடிக்கிறேன்னு பார்த்தா அப்பாலதான் தெரிஞ்சது அது பல்லு புடுங்கின பாம்புன்னு. இதுக்கு என்ன சொல்றீங்க? உங்க பட்டணத்திலயும் இப்படித்தான் ஏமாத்து வேலை செஞ்சிருப்பாங்க. பெருசா ஏதோ விளக்கிவிட்ட சந்தோஷத்தோடு பாவாடை நகரவும் உள்ளே வந்து உமா ஆசை தீர சிரித்தாள். பாவாடையின் அஞ்ஞானம் கலந்த வெகுளித்தனம் நிறைந்த பேச்சை அன்றாடம் இரவு சாப்பாட்டின் போது கணவனிடம் அவள் சொல்ல 2 பேருமாய் சிரிப்பார்கள். நாம பூனை குறுக்க வந்தா அபசகனம்னு சொல்றோம்ல, ஆனா இவங்களுக்கு அது நேர்மாறு. ஒரு காரியத்துக்கு புறப்படுறப்போ பூனை வலம் இருந்து இடம் போனா ரொம்ப நல்லதாம். கருடன் நாய் குறுக்க வந்தாதான் ஆகாதாம் என்றாள் ஒரு நாள். பூசணி விதை மட்டும் போட மாட்டானாம். ஏன்னா அதை தின்னா ஜலதோஷம் பிடிக்குமா. அப்புறம் கல்யாண பூசணி, கோழி முட்டை இது எல்லாத்தையும் யார் திருடுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா கை குறைஞ்சு போற வியாதி வந்துருமா சொல்றான். ஆமா, கை குறையிற வியாதினா என்னங்க? குஷ்டமா என்றாள் இன்னொரு நாள். சொல்ல மறந்துட்டனே, அன்னைக்கு நீல மாம்பழம் வாங்கிட்டு வந்தீங்கல்ல, அதை பின்பறந்தால உட்காந்துக்கிட்டு துண்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறப்போ இவன் வந்தான். திடும்னு ஐயோ அம்மா வானா, போட்டுருங்க போட்டுருங்கன்னு கத்துனான். எனக்கு ஒன்னும் புரியல. நான் நறுக்கிட்டு இருந்த மாம்பழத்துல வண்டு இருந்துச்சான். அதான் அந்த கத்தல் கத்தி இருக்கிறான். வண்டு இருந்தா என்னடா, வண்டு இருக்கிற பழம் இனிக்கும் தானே சொல்லுவாங்க என்ன. பெருசா சண்டைக்கு வந்துட்டான். இவனோட அப்பா மாம்பழத்தை தின்னுட்டு இருக்கிறப்போ அப்படியே மயங்கி விழுந்து இறந்துட்டாராம். மாம்பழத்துல வண்டு இருந்து தெரியாம அதை சாப்பிட்டுட்டா அது உள்ளார போய் கொடையில ஆளு உடனே இறந்துடுவாங்கன்னு என்னென்னமோ சொல்லி என் கையில இருந்த மாம்பழத்தை தூர எரிஞ்சிட்டு தான் மறு வேலை பார்த்தான் என்றாள் இன்னும் ஒரு நாள். இப்படி தினம் ஒன்றாய் 100 விஷயங்கள். தோட்டம் பச்சென்று மாறத் தொடங்கின பின் பானை ஒன்றில் கண் மூக்கு வரைந்து வந்து வேலியில் மாட்டி வைத்தான். அது எதுக்குடா என்றால், திருஷ்டிமா எம்மாங்கன்னு தோட்டத்தை கண்டு பொறுமுது தெரியுமா என்றான். ஒரு சமயம் வேப்ப மரத்தில் விளையாடி கொண்டிருந்த அணிலை உண்டிவில் வைத்து குறித்தப்பாமல் அடித்து வீழ்த்தி வேட்டியை தூக்கி நிஜார் பையில் போட்டுக்கொண்டான். சமையல் கட்டு ஜன்னல் வழியாக அவனுடைய செய்கையை பார்த்து பதைத்து உமா ஓடி வந்தாள். அணில் உன்னை என்னடா பண்ணுச்சு? எதுக்காக அதை அடிச்சு கொள்ற? பாவாடை வெட்கத்துடன் நெளிந்தான். சும்மாதாம்மா. சும்மா கூட யாராவது அணில கொண்டு ஜோபில போட்டுப்பாங்களா? விடாமல் துருவ விஷயம் வெளியில் வந்தது. சுட்டு தின்னா அணில் கறி ருசியா இருக்கும், அதுக்கு ரொம்ப பிடிக்கும், அதாம்மா. அடுத்த 10 நாளில் ஒரு நாள் பாவாடை காலையில் வேலைக்கு வரவில்லை. 7 மணி வரை பார்த்த பின் அஞ்சலையை அனுப்பி என்னவென்று பார்த்து வர சொன்னாள் உமா. போனவள் 10 நிமிடத்தில் திரும்பினாள். ஊடு பூட்டி இருக்குதுமா, அக்கம் பக்கத்துல கேட்டா ஆளுக்குன்னு சொல்றாங்க. அண்ணாரு வீட்டுக்கு போயிருக்கலாங்கிறாங்க. அங்க போய் பார்க்கவா? கொஞ்சம் தொலைவு போகணும். வானா, நீ உன் வேலையை பாரு, சாயங்காலமும் வரலன்னா பாத்துக்கலாம். 11 மணி சுமாருக்கு சமையலை முடித்து கூடை பின்னும் உயர்களோடு உமா உட்கார்ந்திருக்கையில் பின்கட்டு கதவிடம் வந்து நின்று பாவாடை அம்மா என்று குரல் கொடுத்தான். கைவேலையை அப்படியே வைத்துவிட்டு உமா எழுந்து போனாள். களைத்து ஓய்ந்து போய் பாவாடை நின்றிருந்தான். கண்கள் சிவந்திருந்தன. என்னடா, ஏன் காலையில வரல? உடம்பு சுகம் இல்லையா? சொல்லண்டா. பாவாடை பச்சென்று சூழ் கொட்டினான். என்னத்தம்மா சொல்றது? நீங்க பட்டணத்துக்காரங்க. நான் எத்தையாவது சொல்ல போனா நீங்க போடா உனக்கு வேற வேலை இல்லைன்னு நையாண்டி பண்ணுவீங்க. அழுது விடுவான் போல பாவாடை இருக்கவும் மெய்யான பரிவுடன் உமா கேலி பண்ணல, விவரத்தை சொல்லு என்றாள். எங்க அண்ணாருக்கு யாரோ மருந்து வச்சுட்டாங்கம்மா. மருந்தா? அப்படின்னா? மருந்து தெரியாதம்மா? அட என்னம்மா நீங்க,
வேண்டாதப்பட்டவங்கள மருந்து வச்சு அலக்கழிக்கிறது உங்களுக்கு தெரியாது? ஆஹ். ஐயோ, அது மகா பேஜாரு புடிச்ச விவகாரங்க. எங்க அண்ணனை கண்டா ஆவாத எந்த பாவியோ அவரை கெடுக்கணும்னு மருந்து வச்சுட்டாம்மா. 1 மாசமா வவுத்த வலின்னு அண்ணார் துடிக்கிறாரு. நாட்டு வைத்தியம் பார்த்தோம், முடிக்கவரு போட்டோம், மந்திரிச்சோம். ஒண்ணுத்துக்கும் கேட்காம போன பிறகு இன்னைக்கு இருட்டோட ஜோசியர்கிட்ட போனோம். அவரு அடே உங்க அண்ணனுக்கு யாரோ மருந்து வச்சுட்டாங்கடான்னு டக்குன்னு சொல்லிட்டாரு. மருந்து வைக்கிறதுனா என்னடா, விவரமா சொல்லேன். கருப்பா குளிகை மாதிரி இருக்கும்மா. அத வடைக்குள்ளாரவோ இடியாப்பம் கறி குழம்புக்குள்ளேயோ வச்சு கொடுத்துட்டா தின்ன ஆளு வவுத்துல போய் அது கம்முன்னு குந்திக்கும். 5 வருஷம் ஆனாலும் கரையாது. தின்ன ஆளு வவுத்து நோயும்பா. உடம்பு ஒச்சலா இருக்குதும்மா. கவனிக்காம விட்டா ஆளே புடுவான். உங்க அண்ணனுக்கு மருந்து வச்சிருக்கிறது ஜோசியருக்கு எப்படி தெரிஞ்சது? அதாம்மா அவரு சக்தி. வவுத்த தடவி பார்த்தே அவர் புரிஞ்சுக்குவாரு. டேய், கல்லு மாதிரி வவுறு இருக்குதுடா, அதுல மருந்து கருப்பா இருக்குன்னடாட்டாரே. அவர் கண்ணுக்கு வவுத்துக்குள்ளார இருக்கிறது எப்படி தெரியுமா? பாவாடியின் பேச்சை நம்புவது உமாவுக்கு கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் எதையாவது சொல்லி அவன் மனதை புண்படுத்தக் கூடாது என்ற கவனத்துடன் சரி, இதுக்கு என்ன வழி என்றாள். மருந்து எடுக்கிறதுதான் வழி. பூஜை போட்டு மந்திரம் சொல்லி பக்குவமா ஜோசியர் எடுத்துருவாரு. நாளைக்கு நாள் பார்த்திருக்கிறாரு. காலையிலேயே அண்ணாரை இட்டுக்கிட்டு அவர் வீட்டுக்கு போகணும். கேட்ட சாமான்களை வாங்கி தரணும். அந்த பேச்செல்லாம் பேசிட்டு வரத்துக்கு தான்மா நாளி ஆயிடுச்சு. பேச்சை நிறுத்தின பாவாடை தயக்கத்தோடு 50 ரூபாய் போல செலவாகும்னு தோணுதுமா. ஐயா கிட்ட சொல்லி பெரிய மனசு பண்ணி அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா உபகாரமா இருக்கும். மாசம் 10 ரூபாயா பிடிச்சுக்கிங்கம்மா என்றான். உமா பதில் ஏதும் பேசாமல் யோசனையில் ஆழ்ந்தாள். என்ன வயிற்று வலி இது? மருந்து கிருந்துன்னு என்னென்னமோ சொல்றானே, நிஜம்தானா? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி டாக்டர்கிட்ட காட்டினா என்ன? அப்பெண்டிசிட்டிஸ் அல்சர்னு ஏதாவது இருக்கலாமோ? டாக்டரை முதல்ல பாரு, அப்புறம் உன் ஜோசியர் வைத்தியம் பார்க்கலாம் என்று சொல்லலாமா? நினைத்ததை உமா வெளியில் கூறவும் பாவாடை எகிரி குடித்தான். டாக்டரும் வேணாம், ஒருத்தரும் வேணாம். இது மருந்து வச்ச கோளாறு தான். பட்டணத்துக்காரங்க, உங்களுக்கு இதுல நம்பிக்கை இல்லைனாலும் நான் சொல்றத கேளுங்க. நான் சொல்றத நீ கேளுடா. மருந்து மாயம்லாம் ஒன்னும் இல்ல பாவாடை. காலம் மாறி போயிடுச்சு. அப்படி சொல்லிட்டா எப்படிம்மா? எங்க அண்ணாருக்காவது வெறும் குளிக மருந்து தான். அதால வவுத்து வலியோட போச்சு. போன மாசம் எங்க 3வது வீட்டுல என்ன ஆச்சு தெரியுமா? என்னாச்சு? மொர மாமனுக்கு கட்டி வைக்காம இந்த சேரி பையன் ஒருத்தனுக்கு அவன் உர தொழிற்சாலையில 300 ரூபாய் சம்பளம் வாங்குற ஆசையில கட்டி வச்சுட்டாங்க. மொர பையனுக்கு பொறுக்கல. மருந்து வைக்கிற ஆளுகிட்ட போய் 100 ரூபாய் கொடுத்து நீ வைக்கிற மருந்துல குண்டி துணியா அவுத்து போட்டுட்டு தெரு தெருவா ஓடணும்னு சொல்லி இருக்கிறான். சரின்னுட்டு அந்த ஆளும் கோழி, இடிச்ச மாவு, புதுச்சட்டி, மஞ்ச குங்குமத்தோட கொள்ளக்கரைக்கு போய், கொள்ளக்கரைன்னா மசானம்மா. ஓ, சுடுகாடா? சரி சொல்லு. சுடுகாடு. அங்க நடு சாமத்துல போய் சக்கரம் வரைஞ்சு அதுல குந்திகின்னு முனீஸ்வரனுக்கு எலுமிச்ச கோழிய காவு கொடுத்து பூஜை பண்ணிருக்கிறாரு. அப்பால எந்திர தகடு ஒன்ன எடுத்தாந்து இந்த பொம்பளை விட்டு வாசல்ல தோண்டி புதைச்சிட்டு போயிட்டாரு. இதெல்லாம் உனக்கு எப்படிடா தெரியும்? இருங்கம்மா, அவசரப்பட்டா எப்படி? காலையில ஆட்டு வாசல்ல காரிக்கொல கட்டம் போட்டிருக்கிறத எதேச்சியா பக்கத்து வீட்டு பாட்டி பார்த்துட்டா. கிளவி நாளும் தெரிஞ்சவ. இங்க தகடு புதைச்சிருக்கிறாங்கிறத ஒரே பார்வையில கண்டுகிட்டு பக்கத்து வீட்டு பெரியவங்களை கூட்டி விவரத்தை சொல்ல எல்லாரும் வாச வழி போவாம வேற பக்கம் ஓலைய பிரிச்சுக்கிட்டு வெளியில வந்து உடனே ஜோசியரை போய் பார்த்தாங்க. அவர் வந்து பார்த்துட்டு ஆமா இது ஏவல் வேலைதான்னு சொல்லி அன்னைக்கே தடுப்பு பூஜை பண்ணி அந்த இடத்த தோண்டி தகட்டு எடுத்து போட்டாரு. எவன்டா அந்த வேலை பண்ணவன்னு பொண்ணை பெத்தவங்க விசாரிச்சா மாமங்கார ஆப்டுக்கிட்டான். இப்ப என்ன சொல்றீங்க? உமா ஒன்னும் சொல்லவில்லை. ஆனால் பாவாடை தன் தீர்மானத்தில் உறுதியாய் இருப்பது புரிய மதிய உணவுக்காக சரவணன் வந்தபோது நிலைமையை எடுத்து சொல்லி 50 ரூபாயை வாங்கி பாவாடையிடம் கொடுத்தாள். இப்ப தண்ணி பாய்ச்சிட்டு போயிடுறேம்மா. நாளை காலையில நான் வரமாட்டேன். அதுக்கப்புறம் தேவகியை வர சொல்றேன். தொட்டி செடிங்களுக்கு தண்ணி ஊத்தி தோட்டத்தை பெருக்கிட்டு அது போட்டோம். நான் பொழுதுக்கு வந்து பாக்கி வேலையை பாத்துக்கிறேன். பாவாடை போய்விட்டான். அவன் சொன்ன மருந்து வைப்பதும் ஏவல் ஏவுவதும் மனசை விட்டு நீங்காமல் தங்கி இருக்க படுக்க முடியாமல் எழுந்து உட்கார்ந்து உமா ஒயர்களை பின்னத் தொடங்கினாள். மறுநாள் காலையில் தேவகி வேலைக்கு வந்தாள். 4 மாச கர்ப்பத்தில் லேசாய் துருத்தின வயிறு, துவைத்து கட்டப்பட்ட வாயில் சேலை, எண்ணெய் தடவி படிய வாரிய தலைப்பின்னல், லஜ்ஜை பரவின முகம். ஒரே ஒரு நாள் மாலை சேரி குழாயில் தண்ணீர் வரவில்லை என்று 1 குடம் ஜலம் எடுக்க வீட்டுக்கு வந்த போதுதான் உமா அவளை பார்த்திருக்கிறாள். மற்றபடி வேலை செய்யும் புருஷனுக்கு டீ கொடுக்க, கஞ்சி கொடுக்க என்று சில பெண்கள் வயல் வரப்புகளுக்கு போகிற தினசில் தேவகி புருஷனை தேடிக்கொண்டு வந்தது கிடையாது.
துவக்கத்தில் முள்செடிகளை வெட்டி போட்டு சீராக்கிய சமயங்களில் அஞ்சலை ஒரு கைப்பிடிக்க வர சொல்லுங்கம்மா என்று பாவாடை கேட்டு, என்னால நிக்க முடியாதுமா, போயி என் பிள்ளைங்களுக்கு சோறாக்கணும் என்று பறந்து கொண்டு அஞ்சலை ஓடிவிட்ட சமயங்களில், உன் பொஞ்சாதியவன வர சொல்லண்டா உதவிக்கு என்று உமா சொன்னதுண்டுதான். ஆனால் ஒருவித வெட்க சிரிப்புடன் பாவாடை மறுத்து விடுவான். அது எதுக்குமா இங்க, அதுக்கு இந்த வேலை எல்லாம் தெரியாது. பொண்டாட்டிய பொத்தி பொத்தி வச்சுக்கிறியாக்கும். அட போங்கம்மா, நீங்க ஒண்ணு. நானா வரவானான்னு சொல்றேன், அதான் லேஸ்ல எங்கேயும் கிளம்பாது. உண்டா இருக்கோம்னு அதுக்கு வெக்கம். வாந்தி எடுக்குதா அடிக்கடி, அதான் வெக்கம். அதன் பிறகு தேவகியை கூட்டி வா என்று எதற்கும் உமா சொன்னவள் இல்லை. இன்று அதிசயமாய் பாவாடையே வர சொல்லி தேவகி வந்திருக்கிறாள். உமா கொடுத்த காஃபியை குடித்த தேவகி, என்னடி நல்லா இருக்கிறியா என்ற அஞ்சலையிடம், இருக்கேங்கா என்று சொல்லிவிட்டு கொசுவத்தையும் முந்தானையும் தூக்கி செருகிக் கொண்டு தோட்டத்தை பெருக்கி குப்பையை வாரி கொட்டினாள். 10 குடம் ஜலம் சேந்தி தொட்டி செடிகளுக்கும் ரோஜாவுக்கும் ஊற்றினாள். 8க்கெல்லாம் நான் வரம்மா, பொழுதுக்கு மாமா வரும் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு போனாள். சரவணன் காலையிலேயே இன்ஸ்பெக்ஷன் என்று பக்கத்து கிராமங்களுக்கு போய்விட, சமையல் வேலை என்று எதுவும் இல்லாததால் துணிகளை அடித்து தோய்த்து தப்பிக்கொண்டிருந்த அஞ்சலைக்கு அருகில் கொல்லை படிக்கட்டில் உமா வந்து அமர்ந்தாள். அஞ்சலைக்கு புருஷன் கிடையாது. வயல்காட்டில் பாம்பு கடித்து செத்து 10 வருஷம் ஆகிறதாம். 5 வருடம் ஆகிறதாம். என்ன வயசு என்று சொல்ல முடியாதபடி ஒரு இரண்டுங்கெட்டான் தோற்றம். முருங்கைக்காயாக தோல் வரை தொங்கும் முடியை அள்ளி உயரே செருகி இருந்தாள். சாயம் போய் லேசாக கிழிந்திருந்த 8 கஜம் நூல் புடவையை பின்குசுவம் மடி வைத்து கட்டியிருந்தாள். கருத்து பளபளத்த நவிக்கை இல்லாத மார்புகள், கழுத்தில் வெள்ளியில் சேர்க்கப்பட்ட மண் பவழங்கள், வாய் நிறைய வெத்தலை, இதுதான் அலங்காரம். மற்றபடி கை காது என்று எதிலும் குந்துமணி நகை கிடையாது. ரப்பர் வளை கூட கிடையாது. அஞ்சலைக்கு 4 குழந்தைகள். மூத்தது பெண், அடுத்த 2 ஆண்கள், கடைசி பெண் ஒரு சப்பானி. சப்பையை இழுத்து இழுத்து தேய்த்து கொண்டு அம்மா பின்னால் சில நாட்களுக்கு வரும். உமா கொடுக்கும் காஃபியை குடித்துவிட்டு வேப்ப மரத்தடி நிழலில் தன் பாட்டுக்கு விளையாடி கொண்டிருக்கும். இங்கு வேலை பண்ணி அஞ்சலை கொண்டு போகும் 20 ரூபாய் பணம், பழைய சோரோடு பையன்கள் 2 ஊர் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு வரும் 5 10 அவள் குடும்ப பாட்டை ஒப்பேற்றியாக வேண்டும். இந்த 20ம் அந்த 10ம் போதுமாடி அஞ்சல, வயிறு ரொம்ப இது போதுமாடி என்றால் விரக்தியுடன் சிரித்தாள். என்னம்மா பண்றது, போதுமோ போதாதோ, இருக்கிறது அம்மான் தானே. கடவுள் புண்ணியத்துல 4 ஆடுங்க இருக்குது. ஒண்ணு மாத்தி ஒண்ணு குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். குட்டிங்க வளர வளர பெருச வித்துருவோம். அதுல மாசம் 50 60ன்னு தேரும். அதையும் வச்சுக்க வேண்டியதுதான். உனக்கு வயசு என்ன அஞ்சல? தலையில ஒரு முடி கூட நரைக்கல. ஆனா ரவிக்க போடுறதை விட்டுட்டியே, ஏன் அவ்வளவு வயசாயிடுச்சா உனக்கு? புடைத்து கொண்டிருந்த அரிசியை முரத்தோடு கீழே வைத்துவிட்டு அஞ்சலை முறைத்தாள். அது ஆவுதுமா, எனக்கு 4 கழுத வயசு. நான் என்ன கொமரியா ஜாக்கெட்டு போட்டு தலை சீவி மினுக்க? மூத்தவ பிறந்தப்பவே நான் சட்டை போடுறதை விட்டுட்டேன். எங்க வழக்கம் அதான். குழந்தை பிறக்கிறதுக்கும் ஜாக்கெட் போடுறதை விடுறதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏமா இல்லாம, பொம்பளை குட்டி பிறந்துட்டா எனக்கு பொறுப்பு தானே. 4 காசு சேர்த்து வைப்போமா, நாளைக்கு ஒரு நகை நட்டு பண்ணி அதுக்கு போடுவோமான்னு இல்லாம நாமளே ஜாக்கெட்டும் நகையுமா நின்னா எப்படி? அதுவும் என் புருஷன் போன விட்டு தலை சீவுறத கூட நான் விட்டுட்டேன். நான் தலை சீவி சிங்காரிச்சுக்க எவனாவது பாவிப்பவ என்னை பார்த்து சிரிக்க, நானும் புத்தி கெட்டு பதிலுக்கு சிரிக்க, எம்மாடி வேணாம் தாயி. இருக்கிற 4 பிள்ளைங்களை ஒழுங்கா நான் கரையேத்தி விட்டா போதும். இன்னொரு புருஷனும் வேணாம், பசங்களும் வேணாம். அன்றொரு நாள் அஞ்சலை சொன்ன வார்த்தைகளில் பொதிந்து கிடந்த நியாயத்தை எண்ணி வியந்தபடி உமா படிக்கட்டில் அமர்ந்திருக்க, என்னம்மா அப்படி பாக்குறீங்க? அட மோ என்று துணிகளை பக்கெட் தண்ணீரில் அலசிய அஞ்சலை கேட்டாள். உமா மெதுவாய் சிரித்தாள். ஒண்ணுமில்ல அஞ்சல, சும்மா எதையோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமா, இந்த தேவகிக்கு சொந்த ஊர் எது? அவளுக்கு இது எத்தனாம் மாசம்? அதிசயமா இன்னைக்கு இங்க வந்துட்டா. 4 வார்த்தை பேசினா பதிலுக்கு 1 வார்த்தை பேசுறாளே. பிள்ளை உண்டாயிருக்கோன்னு அவளுக்கு அத்தனை வெக்கமான்னு? உண்டாயிருக்கிறதுல என்ன வெக்கம்? சந்தோஷம்தான். கலகலன்னு பேசிக்கிட்டு அடிக்கடி வெளியில வாசல்ல வந்து புருஷனோட கொலாவிக்கிட்டு நின்னா மூத்தா கண் பட்டுடுமேங்கிற பயம்தான். என்னது மூத்தா கண்ணா? என்ன சொல்ற அஞ்சல நீ? துணியை உலர்த்தின அஞ்சலை உடம்பை திருப்பாமல் தலையை உயர்த்தி பார்த்தாள். அடியாத்தா, பாவாடைக்கு 2வது சம்சாரம்னு உங்களுக்கு தெரியாதாங்கட்டியும்? தெரியாதே. சும்மானாச்சும் ஊர் கதையெல்லாம் உங்ககிட்ட பேசுவானே, தான் கதையை சொல்லலையா? அது பெரிய கதையாச்சேம்மா. இப்போது உமாவுக்கு நிஜமாகவே ஆர்வத்தை கட்டுப்படுத்தி கொள்ள இயலவில்லை. என்ன கதை அது, சொல்லேண்டி அஞ்சல. அஞ்சலை துணிகளை காய போட்டுவிட்டு கீழ்ப்படியில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். பழனிமா, இவனுக்கு மாமன் பொண்ணு.
4 வருஷம் முந்தி கண்ணால நடந்தது. இங்கதான், இந்த சேரியில தான். போட்டி போட்டு அமக்களமா பண்ணாங்க. பழனிமா அவ அப்பனுக்கு ஒத்த பொண்ணு. போக்கியத்துக்கு நிலம் எடுக்கிறதோட 2 கறவை மாடு வேற வச்சிருக்கிறாரு. நல்ல துட்டுக்காரரு. கண்ணால் ஆன மறு மாசமே பழனிமா உண்டாயிட்டா. பௌத்துல பிள்ளைக்கு 7 மாசம் இருக்கிறப்போ புதுச்சேலை எடுத்து மோளம் வச்சு வளகாப்பு கூட நடத்தினாங்க. இந்த பாவாடை அன்னாடம் ஆடு மேய்க்க போயிட்டு போதுக்குதான் திரும்புவானா? அப்பத்தான் அந்த தப்பு தண்டா நடந்து போச்சு. அஞ்சலை நிறுத்தினாள். சுருக்கு பையை எடுத்து உடைத்த பாக்கில் 2 வாயில் போட்டுக் கொண்டாள். காய்ந்த வெற்றிலையில் பட்டையாய் சுண்ணாம்பை தடவி சுருட்டி திணித்து கொண்டாள். துண்டு புகையிலை ஒன்றை பொறுக்கி எடுத்து சின்ன உருண்டையாய் சுண்ணாம்பை உருட்டி அதோடு சேர்த்து வாயில் போட்டுக் கொண்டாள். 4 தரம் கலவையை மென்று ஒரு பக்கமாக அடக்கி கொண்டாள். சொல்லுடி, வெத்தலை போட்டுக்க எவ்வளோ நாழி? எங்க விட்ட? இந்த பாவாடை ஆடு மேய்க்க போயிட்டா இந்த குட்டி வீட்டோட கிடக்க வேண்டியதுதானே? அதான் இல்ல. ஆத்தா வீட்டுக்கு போறேன்னு 4 தெரு தள்ளி இருக்கிற வீட்டுக்கு போவோம். சின்னாத்தா வீட்டுக்கு போறேன்னு போவோம். இப்படி அலையும். வேணாண்டி, வாயும் ஓரமா இருக்கிற, காத்து கருப்பு படுண்டின்னு சொன்னா சிரிக்கும். நல்ல புள்ளதாம்மா அது. என்னமோ போராத காலம். என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்கா சொல்லாம என்னடி சுத்தி வளைக்கிற? வரேன். இதற்குள் வாயில் எச்சல் ஊறிவிட எழுந்து போய் சாக்கடையில் உமிழ்நீரை அவள் துப்பிவிட்டு வந்தாள். 3வது தெருல கட்டைன்னு ஒருத்தன் இருக்காம்மா. சரியான ரவுடி. சாராயம் காய்ச்சுவான், கூத்தியாளோட ஆட்டம் போடுவான். இவன் கண்ணுல உண்டாயிருக்கிற பொண்ணு பளபளன்னு இருக்கிற அழகு விழுந்துடுச்சு. என்ன சொன்னானோ ஏது சொன்னானோ, என்ன கொடுத்தானோ ஏது கொடுத்தானோ தெரியல. அப்பப்ப இந்த குட்டி அவனோட இங்கங்க நின்னு பேச துவங்கிடுச்சு. அப்புறம் அப்பால என்ன, ஊர் ஜனம் பேசுறதுக்கு கேட்கணுமாக்கும். அப்படி இப்படி பேச்சு வளர்ந்து விவரம் பாவாடை ஊடு வரைக்கும் வந்துடுச்சு. ஒரு நாள் பாருங்க, வளகாப்பாயி 4 நாள் ஆயிருக்கும். மேய்ச்சலுக்கு போன பாவாடை உடம்பு என்னமோ ஒச்சலா இருக்குதுன்னு வீட்டுக்கு சுருக்க வந்துட்டான். அன்னைக்கு பார்த்து இந்த கட்டையன் நல்லா தண்ணி போட்டுட்டு பழனிமாவை தேடிட்டு அவன் வீட்டுக்கே வந்திருக்கிறான். பட்ட பகல் வீடு திறந்திருக்கு. பாவாடை உள்ள நுழையிறான். உள்ள பொண்டாட்டியும் அந்த குடிகாரனும். சேர்ந்து பார்த்துட்டானா? சேர்ந்து இருந்தாங்களோ இல்லையோ, யாரு கண்டது? பாவாடை கூடவே வந்த மதுரை இன்னும் அவன் போட்ட கூச்சல்ல ஊர் கூடி போச்சு. அப்புறம் அப்புறம் என்ன, ஜனங்க பூரா நீ ஆம்பளைன்னா இவளை அடிச்சே கொல்லுடான்னு சத்தம் போட, பாவாடை அவளையும் அவனையும் புரட்டி எப்பா ரத்தக்காடாய் போயிடுச்சுமா. பெரியவங்க வந்து தடுத்தாங்களோ பொழைச்சாங்களோ. பிடிக்கலன்னா பஞ்சாயத்து கூட்டி ஆவறத பாக்குறத விட்டுட்டு இது என்னடா குறும்புத்தனம்னு திட்டினாங்க. மறுநாளே பஞ்சாயத்து கூடிச்சு பழனி அம்மாவை கூட்டிட்டு வர சொல்லி, என்னாடி என்னங்க அது எதுவுமே பேசாம அழுதுகிட்டு நின்னுது. கட்டையனை கேட்டா, ஆமா எங்களுக்குள்ள அப்படித்தான்னு சொல்லி அபராதம் கட்ட ரெடின்னா. அப்படின்னா சரி, கண்ணாலத்துக்கான செலவு 800 கையில கொடுத்துட்டு இவளை கூட்டிக்கன்னு திருப்பி சொல்லிட்டாங்க. அன்னைக்கே கட்டையன் பணத்தை கட்டிட்டான். அவனுக்கு என்ன பணமுட? பாவாடை பணத்தை வாங்கிக்கிட்டான். வருஷம் 3 ஆச்சு. இது நடந்து போன வருஷம் இவளை கட்டிக்கிட்டான். இதான் கதை. உமா பிரமித்து அமர்ந்திருந்தாள். பஞ்சாயத்து கூடி கல்யாண செலவை கொடுத்து விட்டு பிரிந்து விடுங்கள் என்றால் விஷயம் முடிந்து விடுமா? அத்தனை எளிதா? கோர்ட்டு, விவாகரத்து, அது இது என்று அலைச்சல், நீதி இவர்களுக்கு இல்லையா? 1000 காலத்து பயிர் எனப்படும் தாம்பத்தியத்தை பிரிப்பது இத்தனை சுலபமா? பஞ்சாயத்து சொன்ன ஆச்சாடி அஞ்சல. கோர்ட்டுக்கும் போனாதானே செல்லும். இது என்ன கொலை கேஸா இல்ல திருட்டு கேஸா? கோர்ட்டுக்கு போவ. புருஷன் பஞ்சாதி தகராறுக்கு பஞ்சாயத்து தான் சரி. கட்டையும் கொடுத்த பணத்தை வாங்கிக்க பாவாடைக்கு கூச்சமா இல்ல? என்ன கூச்சம்? பொஞ்சாதிய தூக்கி லட்டு கணக்கா கொடுக்கல? வயத்துல இருந்தது யார் பிள்ளை? அத்தை யார் கண்டது? நாங்க அப்படித்தான்னு கட்டையன்னு சொன்னப்புறம் எவன் பிள்ளையா இருந்தான்னு? பிள்ளையா பொண்ணா? அது எங்க இப்போ? பொண்ணுமா. பழனிமா கட்டையனோட தான் அதுவும் இருக்குது. பழனிமாவை பெத்தவங்க இதுக்கு ஒன்னும் சொல்லலையா? என்ன சொல்லுவாங்க? வயசு வந்த புள்ள, அவனும் துட்டுக்காரன். 1 மாசம் போல பேச்சுவார்த்தை இல்லாமத்தான் இருந்தாங்க. அப்பால மக பிறந்ததும் பேட்டி துண்டு புடவை வாங்கி கட்டையன் கொடுத்ததும் எல்லாரும் ராசியாயி ஒன்னாயிட்டாங்க. இப்ப ஒரே சேரியில தான் பாவாடையும் அவளும் இருக்கிறாங்களா? ஆமா, இவன் கிழக்கால இருக்கான், அவ வடக்கால. அஞ்சலை இது நாழிகை சொன்ன விவரங்களை ஜீரணிக்க பார்ப்பது போல் உமா மௌனமா இருக்க, மேல் தலைப்பை உதறிக்கொண்டு அஞ்சலை எழுந்தாள். அம்மாடி, போது போயிடுச்சே. எப்ப நான் வீட்டுக்கு போய் எப்ப சோறாக்குறது? அந்த சப்பானி பிள்ளைக்கு ஏற்கனவே பசி தாங்காது. 2 நாளா காய்ச்சல் வேற, லவலவன் பறக்கும். நொய் இருந்தா கொஞ்சம் தரியாமா? கஞ்சி காய்ச்சி ஊத்திடுறேன். 2 நாளா கேப்ப கூழ்தான். உமா உள்ளே போய் ஆழாக்கு நொய்யை கொண்டு வந்து அஞ்சலையின் முந்தானையில் கொட்டி, நான் வரேன் என்று அவள் போன பிறகு கதவை தாழ் போட்டுக்கொண்டு சமையல் கட்டுக்கு வந்தாள். என்னமோ வேதனையாக இருந்தது. பழனி அம்மா நிஜமாகவே தப்பு பண்ணினாளா இல்லையா?
இப்படி சட்டென்று ஒரு தம்பதியை பிரிக்க பஞ்சாயத்துக்கு யார் அதிகாரம் கொடுத்தார்கள்? மனசு இருந்த நிலையில் எதையும் சமைக்க பிடிக்கவில்லையாதலால் 2 தோசை வார்த்து தின்று மோர் குடித்து அன்றைய பகல் சாப்பாட்டை முடித்தவள் பேசாமல் போய் படுத்து விட்டாள். அன்று வேலைக்கு வரும்போதே பாவாடை கனகுஷியுடன் வந்தான். உமா கிட்டத்தில் இல்லாத போது சீட்டி அடித்தவாறே செடிகளை கொத்தி விட்டான். ராகமே இல்லாமல் என் மாம ஒரு நாள் மல்லிகைப்பூ கொடுத்தான் என்று இழுத்தான். குஷிக்கு காரணம் 2ஆம். 1 அண்ணன் உடம்பு நேராகி விட்டதாம். இத்தனை நாட்களாய் வயிற்று வலி என்று வாயில் எதையும் போடாமல் அழுது புலம்பியவன் நேற்று இரவு வயிறு முட்ட சோறு தின்னானாம். தெம்பு வந்து விட்டது. வேலைக்கு போகிறேன் என்கிறானாம். 2 தேவகி வீட்டிலிருந்து வெள்ளிக்கிழமை அன்று சீர் சினத்திகளோடு வருகிறேன் என்று ஆள் மூலம் சொல்லி அனுப்பியிருக்கிறார்களாம். வெள்ளிக்கிழமை ஒரு நாள் எனக்கு லீவு வேணுமா? பொண்ணு வீட்டுல இருந்து வரவங்களுக்கு நம்ம வீட்டுல விருந்து வைக்கணும். வேலை சரியா இருக்கும். அப்ப விருந்து தடபுடலா இருக்கும்னு சொல்லு, நான் கூட சாப்பிட வரலாம். வாங்கம்மா, என் வீட்டுக்கு நீங்க வருதுன்னா நாக்காளி மேசை வாங்கிட்டு வந்து விருந்து வைக்கிறம்மா. பாவாடைக்கு வாயெல்லாம் பல். சரி சரி, அதை அப்புறமா பாத்துக்கலாம். இது தேவகிக்கு எத்தனாவது மாசம்? வளை அடுக்கவா வராங்க? வளக்காப்பு இல்லம்மா, இது 5ஆம் மாசம். 5 சோறாக்கி எடுத்துட்டு வருவாங்க. அது என்னடா 5 சோறு? புளிச்சோறு, எலுமிச்சை சோறு, நார்த்தங்காய் சோறு, தயிர் சோறு, சாம்பார் சோறுன்னு 5 வகை செய்வாங்க. அத்தோட 5 வகை ஊறுகாய், வெத்தலைப்பாக்கு, பூவு, பழம், முடிஞ்சா புது சேலை இல்லாட்டி ஜாக்கெட் துணின்னு அவங்கவுங்களுக்கு முடிஞ்ச அளவு சீர் எடுத்துக்கிட்டு வந்து பொண்ணுக்கு கொடுப்பாங்க. பொண்ணை மனையில உட்கார வச்சு சோறு போட்ட அப்புறம் அவங்க கொண்டாந்ததை ஊர் ஜனங்க முச்சூட்டுக்கும் பிரிச்சு கொடுப்போம். அப்பால நாங்க அவங்களுக்கு விருந்து வைப்போம். ஏண்டா, அவங்க கொண்டு வந்ததையே போடக்கூடாதா? நம்ம மறுவாதி என்ன ஆகுது? நம்ம காசை செலவழிச்சு நம்ம வீட்டு சோத்தா அவங்களுக்கு போட்டாதான் நமக்கு பெருமை. எத்தனை பேர் வருவாங்க? 5 பேர் வருவாங்க, 50 பேர் வருவாங்க. அது அவங்க இஷ்டம். வந்தியா வா, வரலியா போ. இதுல நாம சொல்றதுக்கு என்ன இருக்குது? அவங்க பொண்ணை பார்க்க அவங்க வராங்க. நான் சொல்றது? அது சரி, அவங்க பாட்டுக்கு 50 பேர் வந்து நின்னா பொங்கி போட உனக்கு வசதி இருக்க வேணாமா? கையில காசு இருந்தா தானே காரியம் நடக்கும். 2 பித்தளை தவளை இருக்குதுமா. அடகு வச்சா 60-70 வரும். அத வச்சு சமாளிச்சுக்கலான்னு இருக்கிறேன். இப்பதான் அன்னார் வைத்தியத்துக்காக உங்ககிட்ட துட்டு வாங்கியிருக்கேன். சும்மானாச்சும் உங்களையே தொந்தரவு செய்யறது நியாயமா? சொல்லுங்க. வர்றவங்க உடனே போயிடுவாங்களா இல்ல இருப்பாங்களாடா? இங்க என்ன வேலை அவங்களுக்கு? பொண்ணையும் இட்டுக்கிட்டு உடனே கிளம்பிடுவாங்க. ஒரு ராத்திரி பொண்ணை தங்களோட வச்சுக்கிட்டு நாளை மக்கா நாள் அனுப்புவாங்க. அப்பால வளக்காப்பு ஆன விட்டு பிரசவத்துக்காக இட்டுன்னு போயிடுவாங்க. பேசிக்கொண்டே பாவாடை கத்திரி மஞ்சையை கொத்தி கலைத்து விட்டான். பெருசாய் இருந்த மண்கட்டிகளை மண்வெட்டியால் அடித்து உடைத்து ஒரு நாள் காய விட்டு ஜலம் விட்டா கப்புன்னு பூ இறங்கும் என்றான். ஒரு நிமிஷம் போல மௌனித்து 4 நாட்களாக அவனிடம் கேட்க நினைத்து வேண்டாம் என்று தவிர்த்து வந்த விஷயத்தை இப்போது கேட்கலாமா என்று உமா நினைத்தாள். கேட்டால் என்ன தப்பு? ஊர் முழுவதும் ஏற்கனவே தெரிந்த சமாச்சாரம் தானே. யாருக்கும் தெரியாத ரகசியத்தை கேட்க போகிறேன்? ஏண்டா? பாவாடை குனிந்தபடியே பார்வையை நிமிர்த்தினார். வந்து உனக்கு தேவகி 2வது சம்சாரமாமே, நீ சொல்லவே இல்லையே? கண்களை சிமிட்டாமல் பாவாடை வெறித்தான். ஆறுமா சொன்னது? யாரோ, நீ ஏன் சொல்லல? அஞ்சலக்கா சொல்லுச்சா? யார் சொன்னா என்னடா? என்னண்ட இந்த பேச்சு பேசுற? உன் விஷயம் நான் மட்டும் மறைக்க கத்துக்கிட்ட பத்தியா? மண்வேட்டியை தரையில் போட்டுவிட்டு பாவாடை அங்கேயே குந்தி உட்கார்ந்தான். நான் மறைக்கணும்னு மறைக்கலம்மா. இத்த பொய் பெரிய விஷயமா அவங்ககிட்ட பேசணுமான்னு தான். வாடி இருந்த கத்தரி இலையை கிள்ளி போட்டபடி உமா கேட்டாள். மூத்தவளும் இதே சேரியில் தான் இருக்காளா? மூத்தாளும் இதே சேர்ல தான் இருக்காளா? பார்த்தா கொண்டா என்ன பண்ணுவீங்க? அந்த குழந்தைக்கு இப்ப என்ன வயசாகுது? பாவாடை தலையை குனிந்து கொண்டான். அரை நிமிடம் அப்படியே இருந்துவிட்டு மெதுவாக எழுந்தான். வேணாமா, அவ பேச்ச என்னென்ன பேசாதீங்க. அந்த கூறுகெட்ட நாய் பத்தி நான் பேச விரும்பல. அது அசிங்கம். அவ புள்ள அசிங்கத்துல உருவானது. அவங்கள பத்தி நாம பேசுறதே மகா பாவம். சின்ன குரலில் பேசினவன் மண்வெட்டியை கையில் எடுத்துக்கொண்டான். வாழை மரங்களை பார்க்க போய்விட்டான். அந்த வெள்ளிக்கிழமை பாவாடை வேலைக்கு வரவில்லை. சனிக்கிழமை வந்தவன் முதல் நாள் சம்பந்திகளை செம்மையாய் கவனித்து மரியாதை பண்ணி அனுப்பிவிட்டோம் என்ற திருப்தியோடு இருந்தது வெளிப்படையாகவே தெரிந்தது. தேவகி ஊரில் இல்லாததால் தானே சமைத்துக் கொண்டு அவதிப்பட வேண்டாம் என்ற கரிசனத்தோடு 2 வேளையும் அவனுக்கு உமாவே சாப்பாடு போட்டு விட்டதால் அந்த 2 நாட்களும் வீட்டிலேயே பழி கிடந்தான். 3ஆம் நாள் காலை சொன்னபடி தேவகியை அவள் வீட்டார் கொண்டு வந்து விட்டனர். மதியம் வேலைக்கு வந்த பாவாடையின் முகம் ஜிவுஜிவுத்திருந்தது. உமா என்னவென்று கேட்கும் முன்னரே அவன் கொட்டி தீர்த்தான். அவங்க 1000 சொல்லுவாங்க. இந்த முண்டத்துக்கு புத்தி எங்கம்மா போச்சு?
கேப்பார் பேச்ச கேட்டு இப்ப புத்தி கெட்டு வந்து நிக்கிறாளே, இவளை என்ன பண்ணா தேவல. ஷஷோ இருடா, கொஞ்சம் மெதுவா பேசு. என்னாச்சு? எதுக்காக இப்படி குதிக்கிற? பின்ன என்னம்மா, அப்பா வீட்டுக்கு போனியா, அங்க ஒரு நாள் தங்குனியா, திரும்ப அடக்கமா வந்தியான்னு இல்லாம ஏடா கூடமா நடந்துக்குவானே. இப்ப வவுத்துல நெருப்ப கட்டிட்டு அழுவானே. டேய், என்ன நடந்துச்சுன்னு விவரமா சொன்னா தானடா புரியும். ஆத்தா வீட்டுக்கு போனால. ஆமா போனா. அங்க போன அப்புறம் பக்கத்து வீட்டு பசங்க எல்லாம் சினிமா பார்க்க போறோம், சிவாஜி படம்னு கிளம்பி இருக்கிறாங்க. இதுவும் கூட போயிருக்குது. அவ்வளவுதானடா, ஒரு சினிமா பார்த்ததுக்கு அந்த குதி குதிக்கிற? அட அதுக்கு இல்லம்மா, சினிமா கொட்டகை அவ ஊர்ல கிடையாது. ஆறு தாண்டி பக்கத்து ஊருக்கு போனாதான். சரி போட்டுமே, தனியா போகாம துணையோட தானே போயிருக்கிறா. என்னம்மா உங்களுக்கும் ஒண்ணும் புரியல. ஆறு தாண்டி போயிருக்காமான்னா, ஆறு தாண்டினா என்னடா? பாவாடை உள்ளங்கையில் வாயில் அடித்துக் கொண்டான். என்ன பாவா, கர்ப்பமா இருக்கிற பொண்ணு, அதுவும் தலைச்சம் புள்ளையா இருந்தா ஆறு தாண்டி போகக்கூடாதுமா, போனா கரு கலைச்சிரும். ஆமா. உமாவால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. பக்கென்று சிரித்து விட்டாள். சரியான பைத்தியம்டா நீ. இதுக்கா இப்படி கவலைப்படுற? பட்டணத்துல நாங்கெல்லாம் இந்த மாதிரி கவலைப்படாம பெரிய பெரிய ஆறு, ஏன் சமுத்திரம்லாம் தாண்டிக்கிட்டு தான் ரயிலு விமானத்துல பயணம் போறோம். என்ன ஆயிடுச்சு எங்க தலைச்சங்களுக்கெல்லாம்? உங்களோட பேச என்னால ஆவாதுமா. ஏதாவது சொன்னா போடா பைத்தியம்னு எதையாவது சொல்றீங்க. காலையில இருந்து தேவகிக்கு லேசா உதிரம் படுதே, இதுக்கு என்ன சொல்றீங்க? இடுப்ப நோவுதுன்னு சுருண்டு படுக்குதே, இதுக்கு என்ன அர்த்தம்? உரக்க பேசிவிட்டு மனைவிக்கு குறைப்பிரசவம் ஆகிவிடுமோ என்ற திகிலில் கண்கள் கலங்கி போக பாவாடை நின்றதும் உமா திடுக்கிட்டாள். உதிரப்போக்கா? இடுப்பு வலியா? அபார்ஷன் ஆக போகிறதா? என்ன கஷ்டம் இது! நடந்தும் மாட்டு வண்டியிலும் பிரயாணம் செய்த அதிர்ச்சி இதற்கு காரணமோ? உடனடியாக கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு அழைத்து போய் சிகிச்சை செய்து அவளை பெட் ரெஸ்டில் வைக்காமல் ஆறு தாண்டின குற்றம் இது, அது இது என்று சொல்லிக்கொண்டு இவன் ஏன் இப்படி பொழுதை கடத்துகிறான்? பரபரப்புடன் எழுந்த உமா உள்ளே போய் 10 ரூபாய் பணத்துடன் வந்தாள். உதிரம் போகுதுன்னா அப்படியே வச்சுக்கிறது நல்லதுக்கு இல்ல. இந்த பணத்தை பிடி. உடனே பஸ்ல ஏத்தி டவுனுக்கு கூட்டு போய் ஆஸ்பத்திரியில காட்டு. எந்திரிடா. பாவாடை நன்றியோடு பணத்தை வாங்கி கொண்டு வேகமாய் புறப்பட்டு போனான். என்ன போய் என்ன? அலைச்சல் காரணமோ, இல்லை பாவாடை நம்பிய மாதிரி ஆறு தாண்டியதுதான் காரணமோ, இல்லை வேறு ஏதாவதோ, அவன் வீட்டுக்கு போவதற்குள் அங்கு தேவகிக்கு குறைப்பிரசவமாகி விட்டிருந்ததை யாரால் தடுக்க முடிந்தது? விடியப் போகிறது. இருள் இன்னும் கரையவில்லை. பாவாடைக்கு சீ என்று இருந்தது. குத்திட்டு அமர்ந்து சாணி மொழியின தரையில் குச்சியினால் கோடு வரைந்து கொண்டிருந்தவனின் மனசு கொதியாய் கொதித்தது. பின்னென்ன? பட்ட காலிலே படும், கெட்ட குடியே கெடும் என்பதற்கு வகையாய் மேலே மேலே மண்டையில் அடிகள் விழுந்து கொண்டிருந்ததால் எப்படிதான் ஒருவன் தாங்குவது? ஒரு மாதத்தில் வரிசையாய் நீ நான் என்று எத்தனை எதிர்பாராத செலவுகள். முதலில் அன்னார் வைத்தியம், இரண்டாவது தேவகி வீட்டார் வந்த விருந்து செலவு, அடுத்து அவளுக்கு கோணா மானா என்று ஆகி அம்பட்டச்சி வீட்டுக்கு வந்து ஆய் ஊ என்று அமர்க்களம் பண்ணியதில் அம்மா கொடுத்த 10 போதாமல் பெட்டிக்கடை 5000 மேற்கொண்டு 10 ரூபாய் கடன் வாங்க வேண்டியிருந்தது. இப்போது மாரியின் இழவுச் செலவு. போதுண்டா சாமி, போதும். சாமி பணம் கொல்லையில் காய்த்து தொங்குதா என்ன? இப்படி அடுத்தடுத்து செலவு வந்தா சமாளிக்கிறதுக்கு? ரொம்ப நேரமாக குந்தி இருந்ததில் ஆடு சதை மரத்து போக சுவரில் சரிந்து உட்கார்ந்தான். நாசமாய் போகிற மாரி. கண்டதை குடிப்பானேன், இப்படி நினைத்த நினைப்பில்லாமல் வாந்தி பேதியாகி அரை நாழிகையில் பிணமாவானேன். மாறி பாவாடைக்கு பங்காளி ஆக வேண்டும். 2 தெரு தள்ளி இருக்கும் அவனும் இவனும் சித்தப்பன் பெரியப்பன் பிள்ளைகள். இவன் மாதிரிதான் அவனும். இவன் வயசுதான், ஒரு வித்தியாசம். இவனுக்கு 5 வருஷம் முன்னால் கல்யாணம், அவனுக்கு இப்போதுதான் 6 மாசம் முன்புதான். பாவி, இப்படி அகாலமாய் இறப்பதற்கு கல்யாணம் என்ன, காட்சி என்ன? பாவாடைக்கு எரிச்சல் மண்டியது. எல்லாம் இந்த சித்தப்பன் கிழவனால் வந்த வினை. எனக்கு வயசாயிட்டு போகுதுடா, ஒரு பேர பிள்ளைய கொடுத்துட்டு என்ன நிம்மதியா போக விடுடா. உங்க ஆத்தா கிழவி இருந்தா இப்படி உன்னை தனி ஆளா இருக்க விட்டுருக்குமா? ராஜா, என் பேச்ச கேளுடா. நித்தமும் இதே புலம்பல் தான். நான் குடிகார பைய, என்னை கட்டிக்கிட்டு ஒருத்தி வீணா அவஸ்தப்பட வேணாம் என்று எத்தனையோ முறைகள் சொல்லி அலுத்து போன மாறி ஒரு வழியாய் அப்பன் பேச்சுக்கு செவிசாய்க்க 6 மாசம் முன்னால் கன்னியம்மா அவனுக்கு கழுத்தை நீட்டினாள். கன்னியம்மா பார்க்க லட்சணமாய் இருப்பாள். சிறுவாடாய் உடம்பு, காரியங்களை வாய் திறவாமல் கச்சிதமாய் செய்பவள். குடித்து ஆடிக்கொண்டு வருபவனை பார்த்து இன்று வரை பல்லில் நாக்குப்பட ஒரு வார்த்தை கேட்டவள் இல்லை. மொத்தத்தில் நல்லவள், அரியா பெண். அவளுக்கா இந்த நிலைமை? மாமோ, இப்படி குந்துகின்னு இருந்தா என்ன அர்த்தம்? பணம் வந்துற போது பங்காளி நீ போய் தானே காரியங்களை கவனிக்கணும். எந்திரி மாமா. பக்கத்தில் வந்து குனிந்து பேசியவளை பாவாடை நிமிர்ந்து பார்த்தான். என்ன மாமா அப்படி பாக்குற? எந்திரி.
கையில காலனா இல்ல பிள்ளை. வெறுங்கைய வீசிக்கிட்டு அங்க எப்படி போகிறது? செலவு முச்சூடும் பங்காளிங்க பொறுப்பு தானே. மாணிக்கம் வீரையன் பாடு தேவல. நான் தான் ஒண்ணுமில்லாத ஆண்டியா மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். சலிப்புடன் பாவாடை பேச அவன் அருகில் அமர்ந்து இடுப்பில் செருகியிருந்த சுருக்கு பையை முன்னால் நீட்டினாள் தேவகி. என்னது புள்ள? துட்டு. ஏது? ஆச்சரியத்துடன் பையை வாங்கினவன் பிரித்து விரலை உள்ளே விட்டு துழாவி 2 ரூபாய் 1 ரூபாய் தாள்களை வெளியில் எடுத்தான். 1, 2, 17 ரூபாய். ஏது பிள்ளை உம்மாந்துட்டு? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஜாக்கெட் துண்டு வாங்க நேரம் இல்லைன்னு அப்பாரு 8 ரூபா பணம் தந்தார்ல. அத்தோட ஊர்ல ஆயா கொடுத்த 4 ரூபா, அன்னைக்கு எரிமுட்டை வித்த ரூபா எல்லாத்தையும் ஒன்னா வச்சிருக்கேன். பணத்தை பையில் போட்டு பாவாடை மனைவியிடமே நீட்டினான். வேணாம் புள்ள. குருவி சேர்க்கிறாப்புல வெயில்ல சாணி பொறுக்கி வராட்டி தட்டி வித்து நீ சேர்த்த காசெல்லாம் நான் வாங்கிக்கிட்டா எப்படி? உங்க அப்பன் கொடுத்த பணத்தோட இதையும் போட்டு 2 ஜாக்கெட் துணி எடுத்துக்க. உன்னண்ட நல்லதா இப்ப சட்ட துணியே இல்ல. அடப்பா மாமா, இப்ப ஜாக்கெட் எடுக்காட்டி என்ன மோசமா? அங்க பக்காளி பணம் கிடக்குது, இங்க குந்திக்கிட்டு வெத்தா பேசிக்கிட்டு இருக்க. நம்ம பங்க நாம செய்யாட்டி நாளைக்கு ஊர் நம்மள ஏசாது. இது பத்தாது பிள்ளை, மேற்கொண்டு 10 ரூபாச்சும் வேணும். அது எனக்கு தெரியாதாங்காட்டியும் நீ இத எடுத்துட்டு போய் மோளக்காரனுக்கு குடு. நான் குண்டான அடகு வச்சு 10 ரூபா வாங்கிட்டு வரேன். விவகாரத்தை இனிமேலும் வளர்த்துவதில் பயனில்லை என்று நினைத்த பாவாடை எழுந்தான். பணத்துடன் 2 அடி நடந்தவன் திரும்பினான். பணம் கொடுக்க நீ அங்க வர வேணாம், நான் 10 மணிக்கா வந்து வாங்கிக்கிறேன். நீ என்ன பண்ணு, கடைக்கு போறதுக்கு முன்னால அம்மாவண்ட போய் விஷயம் இப்படி, அதனால இன்னி பொழுதுக்கு நான் வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போன. தேவகி தலையாட்ட பாவாடை புறப்பட்டான். தன்னை சாவு வீட்டுக்கு வரவேண்டாம் என்று கணவன் சொல்வது ஏன் என்பது தேவகிக்கு புரிந்ததுதான். மாரி வீட்டுக்கு பக்கத்து குடிசை கட்டையனுடையது. அங்குதான் பழனியம்மா மகள் ராணியுடன் இருக்கிறாள். இவள் அங்கு வந்து நின்றால் பழனியம்மாளை பார்க்க நேரிடும். கட்டையனோ அவளோ ஏதாவது தப்பாக பேச இவர்கள் பதில் சொல்ல நேரிடலாம். எதற்கு வம்பு? வாஸ்தவத்தில் பாவாடையும் இழவு வீட்டுக்கு போக தயங்கியதற்கு பணம் மட்டும் ஒரு காரணம் இல்லை, பக்கத்து வீடும் தான். பக்கத்து வீட்டிலிருந்து கொண்டு யாராவது சாவுக்கு வராமல் இருப்பார்களா? 3 வருடங்களாய் கிட்டத்தில் பழனி அம்மாளையும் ராணியையும் பார்க்காமல் தார்காட்டியாகிவிட்டது. அவர்களை சந்து முறையில் பார்த்தாலும் கூட டக்கென்று வேகமாய் வேறு பக்கம் போய்விடுவான். இன்று வகையாய் மாட்டிக்கொள்ளும்படி ஒரு இக்கட்டு தோன்றி இருக்கிறதே. பாவாடை மாரியின் குடிசையை அடையும் போது அவர்கள் தேங்காய் உடைத்து கற்பூரம் காட்டி கை கால் விரல்களை கட்டி பிலாக்கணம் பாட துவங்கி விட்டார்கள். முதல் நாள் இரவு கலக்கல் எதையோ கண்ட இடத்தில் மாறி வாங்கி குடித்திருக்கிறான். நடுஜாமம் ஆகும்போது பீச்சு பீச்சு வாந்தி, அப்புறம் பீதி. விடிகாலை 4 மணி சுமாருக்கு அப்பனும் இன்னொரு பங்காளி மாணிக்கமும் நினைவிழந்து போனவனை வண்டி கட்டி எடுத்து போட்டு டாக்டரிடம் எடுத்து போயிருக்கிறார்கள். அவர் என்ன ஏது என்று விவரமாய் பார்ப்பதற்குள் உயிர் போய்விட்டது. பிள்ளையின் பிணத்தை அப்பன் வண்டியில் ஏற்றி எடுத்து வருவதற்குள் மாணிக்கம் முன்னால் வந்து சேரியில் விஷயத்தை சொல்லிவிட்டான். டாக்டர் வீட்டிலிருந்து பிணம் வருவதற்குள் நாம் போய்விடலாம் என்று பாவாடை போட்ட கணக்கு பிசகாகிவிட்டது. என்ன பாவாடை, இம்மா நாளி கழிச்சு வர? பணத்தை கொண்டு வந்து காலவர் ஆகுது. பங்காளி நீ இப்படி வந்தா என்ன அர்த்தம்? முறைத்த மாணிக்கத்துக்கு பதில் ஏதும் சொல்லாமல் பாவாடை சுற்றும் முற்றும் பார்த்தான். இன்னும் கும்பல் சேரவில்லை. கொட்டுச்சத்தம் கேட்டால் வந்து விடுவார்கள். மோளத்துக்கு சொல்லிட்டியா மாணிக்கம்? எங்க, பணத்தை இறக்கி தேங்காய் உடைச்சி கப்புறம் காட்டினா தானே பொம்பளைங்க அழுத்துவாங்களான்னு முதல்ல அத்தை கவனிச்சேன். சரி, நான் போய் சொல்லிட்டு வரேன். வீரன் எங்க? அவன் கன்னிமா ஊருக்கு ஆள் அனுப்ப போயிருக்கிறான். பாவாடை சந்தில் திரும்பி வேகமாய் நடந்தான். பறை மூலக்காரரிடம் முன்பணம் கொடுத்து அனுப்பிவிட்டு பந்தல் போட ஆளை ஏவினான். பல்லாக்கு ஜோடனையும் பாடையும் தயார் பண்ண ஆசாரிக்கு சொல்லிவிட்டு இளவு வீட்டுக்கு அவன் வந்தபோது கூட்டம் நெறிய தொடங்கிவிட்டது. டண்டனக்கு 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 என்று 4 பேர் கொட்ட குரலெடுத்து ஒரு பொம்பளை பிலாக்கணம் பாடினாள். கன்னியம்மா அடித்து கொண்டு அழ மாணிக்கத்தின் மனைவி அடுத்த பாட்டை இழுத்தாள். தம்பியோட வாசலில தங்க கொடி நட்டு இருக்கும், தம்பி எனக்கு அருமை, தம்பிக்கு நான் அருமை. இப்படி பாடிக்கொண்டே பூ வாங்கி வர மாணிக்கம் லிஸ்ட் போட எதிர் வீட்டிலிருந்து வந்த காஃபியை அலுமினிய லோட்டாவில் ஊற்றி வீரையன் பாவாடையிடம் நீட்டினான். வாசலில் ஒரு பக்கமாய் ஒதுங்கி நின்று அதை குடிக்க தலை நிமிர்ந்த போது பாவாடை அவனை பார்த்தான். பழனியம்மா 2 அடி அருகாமையில். அவனோடு 1 வருஷம் குடித்தனம் நடத்திய பழனியம்மா. வாத்தியார் படம் என்றால் முதல் நாள் முதல் ஷோ பார்த்த பழனியம்மா. கருவாட்டு குழம்பை மணக்க மணக்க வைக்க தெரிந்த பழனியம்மா. இவன் அவளை பார்க்க, அவள் இவனை பார்க்க அரை நிமிடம் ஊர்ந்தது. திடுமென்று கட்டையன் உள்ளே இருந்து வெளியில் வந்தான்.
வாசத்திண்ணையில் பழனியம்மாவையும் சற்று தள்ளி பாவாடை நிற்பதையும் மாறி மாறி பார்த்தான். என்னவோ நினைத்து கொண்டு கெட்ட வார்த்தையால் மனைவி மீது பாய்ந்தான். வாசல்ல என்னடி வேலை உனக்கு? எவன் பாப்பான் அவுத்து போட்டு மயக்கலாம் நினைப்பாடி உனக்கு? கூறுகட்ட நாயே என்று உருமினவன் ஓங்கி முதுகில் ஒரு குத்து குத்தினான். பின் கொண்டையை பிடித்து இழுத்து உள்ளே தள்ளி கதவை சாத்தினான். பார்த்து கொண்டே நின்ற பாவாடைக்கு திக்கென்றது. இப்போது அவள் என்ன செய்து விட்டாள் என்று இந்த முத்து முத்துகிறான். பறை கொட்டின சத்தத்தில் கட்டையன் கத்தியது அதிகம் பேர் காதில் விழாவிட்டாலும் பக்கத்தில் இருந்த கிழவி நித்தமும் இதே கதைதான், வர வர சும்மானாலும் அவளை ரொம்பதான் ஆட்டி படைக்கிறான் என்று சொல்ல எதையும் காதில் வாங்க விருப்பம் இல்லாத மாதிரி பாவாடை வேறு பக்கம் நகர்ந்தான். மணி 1 நெருங்குகையில் கன்னியம்மாவை பெற்றவர்கள் வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் தூரத்தில் வருவதை ஒரு ஆள் ஓட்டமாக வந்து சொல்ல சம்பந்திகளை அழைக்கும் மரியாதையில் மேளம் சேரி முனைக்கு சென்று எதிர்கொண்டது. பெற்றவர்களை கண்டதும் கன்னியம்மா புலம்ப, அவர்கள் கதற, சுற்றி இருந்தோர் அழ, சில நிமிடங்களுக்கு ஏகமான துக்கத்தில் அனைவரும் மூழ்கி போனார்கள். ரெட்டியார் கொட்டகை கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க மேளத்தோடு போனவர்கள் தவளையில் தண்ணீர் நிரப்பி அதில் வெயில் படாமல் இருக்க கொம்பில் துணி கட்டி குடை மாதிரி எடுத்து கொண்டு வர மற்ற காரியங்களை மளமளவென பங்காளிகள் கவனிக்க ஆரம்பித்தார்கள். மாமியார் வீட்டிலிருந்து வந்திருந்த எண்ணெய் சீயக்காய் தேய்த்து மாரியை குளிப்பாட்டின பிறகு இளநீர் தயிர் ஜலாபிஷேகம் செய்வித்து புது துணி உடுத்தினார்கள். பட்ட பட்டையாய் விபூதியிட்டு மாலை போட்டார்கள். 3 மணிக்குள் பூப்பல்லக்கு தயாராகிவிட்டது. கடைசி காரியமாக கன்னியம்மாவை பிணத்துக்கு அருகில் அமர்த்தி நலுங்கு வைத்தார்கள். பிணத்தின் கையில் வெற்றிலை பாக்கு வைத்து மாற்றிக்கொள்ள செய்தார்கள். மாலை மாற்றி போட்டோ பிடித்தார்கள். சனிப்பிணம் தனிப்போக கூடாது என்று உயிரோடு ஒரு கோழி குஞ்சை பாடையில் வைத்து கட்டின பிறகு பிணத்தை பல்லக்கு வைத்து தூக்கினார்கள். நடை பாவாடை போட ஏகாலி 4 புடவைகளுடன் முன்னால் போனான். ஒரு புடவையை நீளமாய் விரிக்க அதன் மேல் குளித்துவிட்டு ஆடுபவர்களும் மேளக்காரர்களும் முன்னால் செல்ல வறுத்த பொறி பூ காசுகளை பங்காளிகள் வாரி இறைக்க தொடர்ந்து பல்லாக்கு போனது. பெண்கள் உருண்டு அழுதார்கள். கன்னியம்மா மயங்கி விழுந்தாள். மாரியின் அப்பன் பித்து பிடித்த மாதிரி பல்லக்கை சுற்றி சுற்றி ஓடினான். ஊர்வலம் மெயின் ரோடுக்கு வந்தபோது அதிர்வேட்டு விட்டார்கள். மேளமும் வேட்டும் அமர்க்களப்பட உமா அஞ்சலையுடன் வேலிக்கருகில் வந்து நின்று வேடிக்கை பார்க்க முற்பட்டாள். அதோ பாருங்கம்மா, அங்கதான் சிகப்பு கைலியும் மஞ்சா பனியனும் போட்டுக்கிட்டு ஆடல, அவன் தான் கட்டையன். அதாம்மா பாவாடையோட பொஞ்சாதிய இழுத்துக்கிட்டு போனவன். என்ன ஆட்டம் ஆடுறான் பாருங்கம்மா, என் நேரமும் குடிதான், பல ஆட்டத்துக்கு கேட்பானே. அந்த பாருங்க பின்னால பூ போட்ட வாயில் சேலை கட்டிக்கிட்டு புள்ளைய கையில புடிச்சுக்கிட்டு தெருவோரமா நிக்குது பாருங்க, அதான் பழனிமா. பாவம், வர வர அதுக்கு எதுவுமே சுகம் இல்ல. முன்ன இருந்த ஆசை இவளண்ட கட்டையனுக்கு இப்ப இல்ல. பக்கத்து கிராமத்துல புச்சா ஒரு வைப்பாட்டி வச்சுக்கின்னு இருக்கான்னு சொல்றாங்க. அன்னாட இங்க இவளை போட்டு புரட்டி எடுக்கிறதா கேள்வி. பாவம். அஞ்சலை காட்டிய 2 நபர்களையும் உமா ஊன்றி பார்த்தாள். கூடவே நடு மையத்தில் பொறிவாரி இறைக்கும் பாவாடையையும் பார்த்தாள். என்ன ஜனங்களோ, என்ன கஷ்டங்களோ, சட்டென்று மனசு சீ என்று வெறுத்து போனது. போதும் பார்த்தது, வெயில் அதிகமா இருக்கு, நான் உள்ளார போறேன் என்றபடி உள்ளே போக திரும்பியவளால் காரணம் புரியாமல் நெஞ்சு கனத்து விட்டதை நன்றாக உணர முடிந்தது. மழைக்காலம் ஆரம்பித்து விட்டது. ஓஷ் ஓஷ் என்று காற்று அடித்தது. ஜோ ஜோ என்று மழை கொட்டியது. அம்மா அந்த பக்கம் போயிருக்கையில் நினைத்து நினைத்து பைப்பில் குளித்து லூட்டி அடிக்கும் விஷமக்கார பிள்ளைகளைப் போல செடிகளும் கொடிகளும் உச்சியிலிருந்து அடிவரை நீர் சொட்ட நின்றன. மழை நின்று பளிச்சென்று வெயில் அரை நாள் காய்ந்தால் யாரோ வேலை மெனக்கிட்டு அருகில் உட்கார்ந்து துடைத்து பச்சை பெயிண்டை அடித்தா மாதிரி இலையும் காயும் பளபளத்தன. பாவாடைக்கு இப்போதெல்லாம் அதிக வேலை இல்லை. கொத்த முடியாமல் நீர் வார்க்க தேவையில்லாமல் பூமியில் எந்நேரமும் சொத சொதவென்று ஜலம். காலையில் ஒரு சாக்கை தலையில் போர்த்தி கொண்டு வருவான். மழை பெய்யாவிட்டால் முடிந்தவரை தோட்டத்தை பெருக்கி சுத்தம் பண்ணுவான். தொட்டி செடிகளுக்கு நீர் விடுவான். பூச்சி பொட்டு பிடிக்காமல் செடிகள் இருக்கின்றனவா என்று கவனிப்பான். அன்றைய சமையலுக்கு தேவையான காய்கறிகளை பறித்து தருவான். ஏகமாய் முதல் நாள் இரவு மழை பெய்து செடிகளின் கீழ் குளமாய் ஜலம் தேங்கி இருந்தால் செடி அழுகிவிடுமோ என்ற பயத்தில் இறைத்து விடுவான். தோட்டத்தில் 1 மாசமாய் இதுதான் வேலை. மற்றபடி வீட்டினுள் ஒட்டடை அடிக்க, படுக்கைகளை 4 நாட்களுக்கு ஒரு முறை தட்டி போட என்று உமா சொல்லும் ஏதாவது உபரி வேலைகளை செய்துவிட்டு வெள்ளனவே வீட்டுக்கு போய்விடுவான். சில சமயங்களில் விடிய காலையில் எழுந்து ஏர் ஓட்டிவிட்டு மதியம் 2க்கு மேல் வந்து மாலை வரை இருந்துவிட்டு போவான். காலை 6லிருந்து 12 வரை 3 சால்கள் ஓட்டினால் 6 ரூபாய் கிடைக்கும். பாவாடையிடம் உழவு மாடுகள் கிடையாது. சித்தப்பனிடம் 2 ஜதை உண்டு. பாவாடையும் அவன் அண்ணனும் ஆளுக்கு ஒரு ஜதை மாட்டை ஓட்டி கொண்டு வந்து உழுதுவிட்டு
சித்தப்பனிடம் மாடுகளை சேர்க்கும் போது 3 ரூபாய் பணத்தையும் கொடுத்து விட்டு வருவார்கள். முதல் நாள் இந்த விவரத்தை கேள்விப்பட்டதும் கண்களை விரித்துக் கொண்டு, உம்மா, எதுக்குடா 3 ரூபா என்றாள். பின்னென்னம்மா, மாடுங்க அவருது. நாங்க சும்மா கொஞ்ச நேரம் ஓட்டிட்டு போய் திரும்ப கொண்டாந்து விட்டுடுறோம். மாட்டுக்கு தீனி வைக்கணும், அவர் செலவுக்கும் எடுத்துக்கணும், அதான் ஆளுக்கு பாதி. பாவாடையிடம் இருக்கும் இந்த நேர்மையான குணம் உமாவுக்கு ரொம்ப பிடித்த விஷயம். பணம் பணம் என்று பறக்காமல் கிடைத்ததை நியாயமாக பகிர்ந்து கொண்டு இருப்பதில் திருப்தி அடைந்து எத்தனை பேரிடம் இருக்கிறது இந்த சுபாவம். அன்று வேலைக்கு வரும்போதே பாவாடை சோர்ந்திருப்பது வெளிப்படையாக தெரிந்தது. கோணியை மேலே போர்த்தி கொள்ளாமல் அசிரத்தையுடன் நனைந்து கொண்டே பெருக்கினான். இப்ப என்னடா பெருக்கல், மழை பெய்யறது கூட உரைக்காம என்று உமா அதட்டியதை காதில் வாங்காதது போல் கை காரியத்தை தொடர்ந்தான். அவள் கொடுத்த காஃபியை குடித்துவிட்டு வழக்கமாக நான் வரேம்மா என்றபடி வீட்டை பார்க்க புறப்படுவான். அன்று பின் வராந்தாவிலேயே குந்திவிட்டான். என்னடா, உடம்புக்கு சுகம் இல்லையா என்ற அஞ்சலியின் கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல்லாமல் சூழ் கொட்டினான். அவள் வேலை முடிந்து வீட்டுக்கு போன பிறகு கூட புறப்படாமல் அங்கேயே காலை நீட்டி படுத்து விட்டான். சமையலை முடித்துக் கொண்டு வெளியிலே வந்த உமாவுக்கு அந்த நீட்டலும் சோர்வும் புதுசாய் இருந்தது. பாவாட, மா, சட்டென்று அவன் எழுந்து நின்றான். என்னடா, என்ன விஷயம் சொல்லுடா, உடம்பு சரியா இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. வீட்டுல தேவகி, அண்ணன் யாருக்காவது உடம்பு சுகம் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா? சொல்லண்டா, தேவகி கிட்ட சண்டை போட்டியா? நான் ஏம்மா போடுறேன்? சரி, அது போட்டுச்சா? விஷயம் என்னன்னு சொல்ல இஷ்டம் இருந்தா சொல்லு, இல்லாட்டி நான் விட்டுடுறேன். கேட்க கேட்க இப்படி உம்முன்னு இருந்தா எனக்கு பிடிக்காது. பாவாடை பெரிதாய் பச் என்றான். அப்புறம் என்னத்தம்மா சொல்றது, மொத்தத்துல என் பொழப்பு நாய் பொழப்பாயிடுச்சுமா, அதான் சொல்லுவேன் என்றவன் உமா பேசாமல் இருக்க சின்ன குரலில் தொடர்ந்தான். ஊருன்னா 1000 இருக்கும், வீட்டுக்கு வீடு வாசப்படிதான். இந்த நினைப்புல வச்சுக்கிட்டா நமக்கு சங்கடம் இல்ல. அத்தை விட்டுட்டு அடுத்த வீட்டுல என்ன நடக்குது, அவன் ஏன் தான் பொஞ்சாதி அடிச்சான், இவன் ஏன் கட்டினவளை துரத்துனான்னு ஊர்க்கவலை முச்சூட்டையும் நம்ம தலையில தூக்கி வச்சுக்கிறது நியாயமாம்மா? சொன்னா கோவம்தான் வருது. தலையும் புரியாமல் வாலும் புரியாமல் பாவாடை பேசி நிறுத்த உமா விழித்தாள். நீ என்னடா சொல்ற? ஊர்க்கவலையை தூக்கி தான் தலையில வச்சுக்கிட்டாளா? யாரு, தேவகியா? விளக்கமா சொன்னா தானே புரியும். என்னத்தம்மா விளக்கமா சொல்றது? அடிச்சுக்க 2 கை பத்தல, அதான் விஷயம். எவ எப்படி போனா இவளுக்கு என்னம்மா? எவ புருஷன் விட்டுட்டு போனா இவளுக்கு என்னம்மா? நீ ஒழுங்கா இருக்கியா? உன் புருஷன் ஒழுங்கா இருக்கானா? உன்னை அடிக்காம கொள்ளாம காபந்து பண்ணி நல்லா வச்சிருக்கிறானா? இத்த கவனிக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அத்தை விட்டுட்டு அவளை ஏன் அவன் துரத்திட்டான், அவ என்ன செஞ்சா, இனிமே காட்டி அவ என்ன பண்ணுவான்னு பொழுது விடிஞ்சு பொழுது போனா தொணன்னா மனுஷனுக்கு சீன ஆவாம என்ன செய்யும்? என்ன பொழப்புடா இதுன்னு பேஜாரா இருக்குது. என்ன சம்சாரம் குடும்பம்னு சலிப்பா இருக்குது. மெய்யாதான். உமாவுக்கு இப்போது லேசாக விவரம் புரிந்தது. ஓ, பாவாடை இங்கு வருகிறானா? போன வாரம் அஞ்சலை சொன்ன சமாச்சாரத்தின் தொடரா இது? 6-7 நாட்கள் முன் பாவாடை தோட்டத்தில் இருக்கும்போது கூடத்தில் அஞ்சலை உமாவின் காதை குசுகுசுவென்று கடித்தாள். எம்மா, கதை தெரியுமா? இரவு சமையலுக்காக சின்ன வெங்காயத்தை தண்ணீரில் போட்டு ஒவ்வொன்றாக உரித்து கொண்டிருந்த உமா தலை நிமிராமலே, என்ன கதடி என்றாள். அதான் அந்த பழனிமா விவகாரம். எந்த பழனிமா? அட உங்க அப்பரானே, அதான் பாவாடையோட சம்சாரம் பழனிமா, மறந்துட்டீங்களா? அவளா? நிஜமாகவே உமா மறந்துதான் போய்விட்டிருந்தாள். அவ அசிங்கம், அவ பிள்ளை அசிங்கம், அவங்கள பத்தி பேசுறது மகா பாவம். இனி ஒரு தபா அந்த பேச்ச பேசாதீங்க என்று சில மாதங்களுக்கு முன் பாவாடை கராராய் பேசிய பிறகு அந்த விஷயத்தை உமா அடியோடு மறந்துதான் போயிருந்தாள். பிற்பாடு ஒரே ஒரு தரம் மாரியின் பிண ஊர்வலத்தின் போது பழனி அம்மாவையும் கட்டையனையும் அஞ்சலை காட்டின போது அந்த நிமிடம் அவர்களை பற்றி நினைத்தாலும் அதோடு விவரங்களை ஒதுக்கித்தான் தள்ளியிருந்தாள். கடந்த 2 மாதங்களாய் ஊரை விட்டு வேலை நிமித்தமாய் அடிக்கடி சென்னைக்கு கணவன் போன போது தானும் போய் வந்ததில் எந்த வம்பையும் பேச பொழுது இருக்கவில்லை. பழனி அம்மாவுக்கு என்னவா? அவ புருஷன் விட்டுட்டு போயிட்டாம்மா. குடிசைய ஒழிச்சுக்கிட்டு அடுத்த ஊரோட போய் 4 நாள் ஆகுது. அங்க சாராயம் காய்ச்சற இடத்துலயே தோதா ஒரு வைப்பாட்டிய வச்சுக்கிட்டதுனால இந்த சேரியில இனி என்ன வேலைன்னு ஊரை விட்டே போயிட்டான். அடப்பாவி, அப்போ இவகதி? ஓடி வெளியிலன்னு பிடிச்சு தள்ளிட்டு அவன் போனப்புறம் பழனிமா நடு வீதியில அத்துக்கிட்டு நின்னுடுச்சு. அவன் போட்டுண்டி, நாங்க இருக்கோம் உனக்குன்னு. நல்ல வேலையா ஆத்தாவும் அப்பனும் வந்து கூட்டிக்கிட்டாங்க. இப்போ அவங்களோடதான் மகளையும் வச்சுக்கிட்டு இவ இருக்கிறா. குடிசையை விட்டு வெளியே வரதில்ல. குன்னி போய் சுருட்டுக்குன்னு படுத்திருக்கிறா. பாவம்,
நாங்க நீங்க ஊர்ல இல்ல, நேத்து தானே வந்தீங்க, இல்லைன்னா அன்னிக்கே சொல்லியிருப்பேன். இந்த விஷயத்தை பாவாடையிடம் கேட்கலாமா என்று அன்று உமா யோசிக்கவே செய்தாள். அப்புறம் நாகரிகமாக இருக்காது என்று விட்டுவிட்டாள். இப்போது அது சம்பந்தமாக பாவாடை வலிய பேச்செடுக்கிறானா? விளக்கமா பேசு பாவாடை. பழனிமா அவ புருஷன் விட்டுட்டு போயிட்டத பத்தி தானே பேசுற. அவன் விட்டுட்டு போனா தேவகிக்கு என்ன? அவ ஏன் உன்கிட்ட சண்டை பண்ணும்? ம் அதாம்மா எனக்கு புரியல. 4 நாளா இந்த களவு பேச்ச விட்டா வேற பேச்சே கிடையாது. சோறு தின்ன உட்கார்ந்தா, படுக்க வந்தா லவலவன்னு பிடிச்சுக்கிறா. அவளை அவன் ஏன் விட்டுட்டு போனான்? இவ ஏதாவது வேற வேலை பண்ணிருப்பா. அதான் பொறுக்காம ஓடிட்டான். இனி இவ என்ன பண்ண போறா? இப்படி நை நைன்னு முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறா. ஏம்மா, நான் தெரியாம தான் கேக்குறேன். கட்டையும் விட்டுட்டு போனா நாம என்னம்மா செய்ய முடியும்? அவ தலைவிதி அனுபவிக்கிறா. இதுக்கு இவ கடந்து அல்லாடுறதும் அடிச்சுக்கிறதும். ஏம்மா, எனக்கு நிஜமா ஒண்ணும் புரியல. ஏதாச்சும் பேச போனா நீ ஏயா பேச மாட்ட? உன்னோட அவ 1 வருஷம் வாழ்ந்திருக்கால, அவளை நீ விட்டு கொடுப்பியான்னு சம்பந்தம் எல்லாம் பேசுறா. ச்சே, மகாரோதனம்மா. இந்த பொம்பளை உள்ளுக்குள்ளார என்ன நினைச்சுக்கிட்டு பேசுறான்னு ஜோசியமா பார்க்க முடியும். மொத்தத்துல வீட்டுக்கு போகணும்னே இல்லம்மா. உமா யோசனையில் ஆழ்ந்தாள். தேவகி ஏன் மிரண்டு போயிருக்கிறாள்? எதற்காக இப்படி அரற்றுகிறாள்? கட்டையன் விட்டுவிட்டு ஓடிவிட்டதால் அனாதையாய் ஊர் பரிதாபத்துக்கு ஆளாகி நிற்கும் பழனியம்மா அவள் மகள் மேல் பாவாடைக்கு இரக்கம் பிறந்து விட போகிறதே என்ற பயம்தான் இந்த கத்தலுக்கும் முணுமுணுப்புக்கும் காரணமா? கூடத்து கடிகாரம் 12 அடிப்பது கேட்க, சரி நீ போயிட்டு வா, ஐயா வர நேரம், எனக்கு வேலை இருக்கு என்றபடி யோசனை மாறாத முகத்துடனேயே சமையல் வேலையை கவனிக்க உமா திரும்பினாள். ஆறுகிட்ட இருந்து தபால் வந்திருக்குமா? சந்தோஷமான விவரமா? அம்மாஞ்சிரிப்பு சிரிக்கிறீங்களே. கையில் பிடித்திருந்த இன்லாண்ட் கடிதத்தை தழைத்து உமா புன்சிரிப்பு மாறாத முகத்துடனேயே பாவாடையை ஏறிட்டாள். செல்வி எழுதியிருக்குடா. ஆறுமா, நம்ம பாப்பாவா? என்ன எழுதியிருக்குது? அத்தை இங்க இட்டுக்குன்னு வரேன்னு சொல்லிட்டே இருக்கீங்களே, காட்டியும் ஒரு தபா கூட இட்டார்ல. நினைச்சா நீங்களும் ஐயாவும் போய் மவளை பார்த்துட்டு வந்துடுறீங்க. நாங்க எப்பதான் பாக்குறது? ரொம்ப கவலைப்படாதடா. இன்னும் 2 நாள்ல செல்வியை நீ பார்க்க போற. நாளையில இருந்து பள்ளிக்கூடம் லீவ் விடுறாங்களாம். இந்த முறை நான் அங்க வரப்போறேன். எனக்கு கிராமத்தை பார்க்கணும் போல இருக்கு. மாட்டு வண்டியில ஊரை சுத்தி ஆத்துல குளிச்சு இளநீ குடிச்சு பாவாடை அஞ்சலை எல்லாரையும் பார்க்கணும் போல இருக்குன்னு எழுதியிருக்குடா. செல்வி ரொம்ப ஆசைப்படுறதால நாங்க அவளை கூட்டிக்கிட்டு புதன்கிழமை வரோம்னு அத்தையும் எழுதியிருக்கிறாங்க. அடிச்சக்க, பாப்பா வரப்போதா? வரட்டும். மாட்டு வண்டியில போகணும்னுதா, ஆத்துல குளிக்கணும்னுதா, என்னைய பார்க்கணும்னுதா. படங்கொப்பரானே, என்னை பார்த்துட்டு பாப்பா சீப் பைத்தியக்கார பயலேன்னு சிரிக்க போகுது. நீங்க வேணா பார்த்துட்டே இருங்க. இன்னைக்கே போய் ரெட்டியார் தோப்பு காவக்காரண்ட, டே எனக்கு அன்னாட 4 இளநீ வேணும், நல்லதா கனமா எடுத்து வைன்னு சொல்லிடுறேன். ஐயராண்ட ஜாதி மயில காலைங்க இருக்குதுமா, வண்டி ஓட்டியாரவா, நம்ம ஜீப்பு கணக்கா அதுங்க பறக்கும். நீளமா லிஸ்ட் போட்டவனை, இருடா இன்னைக்கே திடுதிடுன்னு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ண கிளம்பாத. செல்வி முதல்ல வரட்டும், அப்புறமா பாத்துக்கலாம் என்று உமா சின்ன சிரிப்போடு தடுக்கவும் தன் பரபரப்பை நினைத்து பாவாடை வெட்கத்துடன் தலையை சொரிந்து கொண்டான். பிறகு, ஏம்மா, பாப்பாவுக்கு என்ன வயசாகுது என்றான். 8. பள்ளிக்கூடத்துக்கு போகுதா? ஏன் போவாம 4 வயசுல இருந்தே போறா. 4 வயசு பச்சை பிள்ளைய எப்படிமா மனசு வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க? பாவம். ஆமா, நம்ம பாப்பா இங்கிலீஷ் எல்லாம் படிக்குதா? அப்ப தசு புசுன்னு இங்கிலீஷ்ல என்னோட பேசும். அது பேச்சு புரியாம நான் நின்னா சிரிக்கும் இல்லம்மா. மேற்கொண்டு எதுவும் பேச முடியாமல் உமா என்று குரல் கொடுத்தபடி சரவணன் உள்ளே வர அவள் எழுந்து உள்ளே போனாள். மதியம் வழக்கத்தை விட பாவாடை சீக்கிரமே வேலைக்கு வந்து விட்டான். காலையில் இருந்த பூரிப்பு முகத்தில் இப்போது இல்லை, வாட்டமாகவே இருந்தான். வந்தவன் பெருக்காமல் தண்ணீர் பாய்ச்சாமல் வேப்ப மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டான். சற்றைக்கெல்லாம் எழுந்து வேலையை கவனிப்பான் என்றிருந்த உமா 1/2 மணி போல் ஆகியும் அவன் எழுந்திருக்காமல் இருந்ததால் கொல்லை தாழ்வாரத்தில் நின்று என்னடா விஷயம் என்று விசாரித்தாள். இவள் கேட்பதற்காகவே காத்திருந்த மாதிரி பாவாடை குத்துக்கால் இட்டு முகத்தை பதித்து கொண்டு விசும்ப முற்பட்டான். உமாவுக்கு தூக்கி வாரி போட்டது. என்னாச்சு? யாராவது இறந்துட்டாங்களா? உடம்பு சரியில்லையா? பண கஷ்டமா? என்ன விஷயம்? என்ன பாவாடை? என்னான்னு சொல்லுவேன். என் கதை வர வர பெருங்கதை ஆயிடுச்சும்மா. வீட்டுக்கு போனா நிம்மதியே இல்ல. நானும் உங்களாண்ட சொல்ல வேணான்னு தான் பாக்குறேன். என்னால முடியலம்மா, சத்தியமா தாங்க முடியல. எதுவானாலும் முதல்ல நீ கண்ணை தொட, அப்புறம்தான் நான் பேசுவேன். பச்சை பிள்ளையாட்டம் என்னடா இது? காலையில போறப்போ செல்வி வரப்போறத நினைச்சு குதிச்சுக்கிட்டு போனவனுக்கு அதுக்குள்ளார என்ன ஆயிடுச்சு? இப்படி கவங்கி போக. கண்ணை தொடச்சியா? இப்ப சொல்லு என்ன விஷயம்னு.
கிட்டத்தட்ட 15 நாளா மனசே சரியில்லையாம். கட்டையன் மனைவிய விட்டுட்டு ஓடி போனாலும் போனா, அமைதியா ஓடிட்டு இருந்த இவன் வாழ்க்கை அலக்கழிய துவங்கிட்டுதான். எங்க மாமன் பண்ற கூத்து கொஞ்ச நஞ்சம் இல்லம்மா. பழனிமாக்கும் எனக்கும் ஒண்ணும் இல்லைன்னு ஆனா நாளா எங்க வீட்டு வாசல மதிக்காம இருந்தவரு இப்ப அன்னாட வந்து சோதனை பண்றாரு. எங்க அண்ணா கிட்டையும் பங்காளி கிட்டையும் போய் என் நேரமும் அழுது புலம்புறாரு. என் மக வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, அவ ஒரு பாவமும் அறியாத பொண்ணாச்சே, இது எந்த தெய்வ குத்தமோன்னு சொல்லி ஓன்னு அழுகுறாங்கம்மா. அவர் அழுதா உனக்கு என்னடா? மக வாழ்வு வீணா போச்சேங்கிற வருத்தத்துல மாமா புலம்புறாரு. இதுல எதுவும் தப்பா இருக்கிறதா தோணலையே. ஐயே, அவர் வேணா புலம்பட்டும் முட்டிக்கிட்டோம், எனக்கு என்ன? ஆனா அவர் அத்தோட நிக்க மாட்டேங்கிறாரு. பழனிமா மேல ஒரு தப்பும் இல்ல. யாரோ அவளுக்கு மருந்து வச்சுட்டதுனால புத்தி பால் மாறி போயிட்டா. அப்பால கட்டையனும் அவளும் வெகுளியா பழகுனாங்களே ஒழிய அவங்களுக்குள்ள தப்பா எதுவும் நடந்துள்ள. குடிச்சிட்டு கண்ணு மண்ணு தெரியாம குடிசைக்குள்ளார கட்டையன் நுழைஞ்சிட்ட சமயத்துல பாவாடையும் திடுன்னு வந்துட்டதுனால ஐயோ நம்ம புருஷன் தப்பா எடுத்துக்கிட்டாரேங்கிற அதிர்ச்சியில அவ பேசாம இருந்துட்டா. குழந்தை பாவாடைக்கு பிறந்ததுதான், இல்லன்னா என்னத்துக்காக கட்டையன் அவளை விட்டுட்டு ஓடணும் அப்படின்னு இன்னும் என்னென்னமோ சொல்றாருமா. அடிக்கிற அடியில அம்மிக்கல்லும் நவரும்பாங்க. எங்க அண்ணன் அண்ணி பங்காளிங்க மனசு மாற கேட்கணுமா? எங்க மாமன் கொஞ்சம் துட்டு படைச்சவரு. அண்ணன் மத்தவங்களுக்கு சாராயம் வாங்கி ஊத்தி டவுனுக்கு போனா முட்டாய் பழம் வாங்கி அந்த தந்ததுல இப்ப என்னடானா என்னண்டே எங்க அண்ணாரு தைரியமா வந்து பழனிமா பாவண்டா வெகுளி, அது மேல தப்பு இல்லைன்னு சொல்றாரு. நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் சொல்லுங்க? இது என்ன அநியாயம்? 4 வருடம் முன் ஊர் கூடி பஞ்சாயத்து கூடி நடத்தை கெட்டவள் தான் 800 அபராதம் கட்டி புருஷனும் மனைவியும் பிரிந்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு இன்று அதெல்லாம் கட்டுக்கதை என்கிறார்களே. பாப்பா வரப்போகுதுன்ற குஷியோட வீட்டுக்கு போனனா அங்க குத்துக்கள் மாதிரி எங்க அண்ணா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. கூடவே மாமன், அப்பால அவர் பெரியவரு ஒருத்தரு. என்னடா இத்தனை பேரும் கும்பலா எதுக்காக வந்திருக்கீங்கன்னு முழிச்சுக்கிட்டே உட்கார்ந்தேன். அண்ணாரு பேசினாரு. நான் முதல்ல சொன்ன அத்தையும் சொல்லிட்டு, என்னமோ போதாத காலம், பழனிமா 3-4 வருஷமா சீரழிஞ்சிடுச்சு, இனியும் அப்படியே இருக்க விட்டா எப்படி? 1000 இருந்தாலும் நம்ம மாமா பொண்ணு தானே, நாம தானே அதுக்கு ஒரு வழி பண்ணணும்னு சொன்னவரு திடும்னு பழனிமாவையும் பிள்ளையும் இங்க கொண்டு வந்து விட்டுடுறேன்னு மாமா சொல்றாரு. கையில ரொக்கமா 2000மும் 3 சவரன்ல செயினும் போட்டு கொண்டாந்து விடுறதா சொல்றாரு. வேணா ஒரு கறவை மாடு கூட வாங்கி தரேங்கிறாரு. நீ ஊன்னா போதும், நாளைக்கே கண்ணுங்காதும் வச்சாப்புல விவகாரத்தை முடிச்சிடலாம். உன் பொஞ்சாதிய நீ கூட்டிக்க போற, இத்த தடுக்கிறதுக்கு எவனுக்கு தைரியம் உண்டு? என்ன சொல்ற? அப்படின்னதும் எனக்கு சேன்னு ஆயிப்போச்சுமா. என்ன மனுஷன் இவருன்னு கேவலமா ஆயிடுச்சுமா. உள்ளார தேவகி விசும்புற சத்தம் வேறு கேட்டுச்சா, நான் விழுக்குன்னு எழுந்துகிட்டேன். ஒரு வாய் சோறு கூட துண்ணாம நேரா இங்க வந்துட்டேன். என்ன ஊரோ என்ன ஜனமோ எனக்கு ஒன்னும் பிடிக்கலம்மா. அழுகையை எப்போதோ நிறுத்திவிட்ட பாவாடையின் குரலில் இப்போது வேதனை இருந்தது, சலிப்பு இருந்தது. என்ன சொல்லி இவனை தேற்றுவது என்று புரியாமல் உமா விழித்த நிமிடத்தில் மதிய வேலைக்காக வந்த அஞ்சலை கிட்டத்தில் வந்து நின்றாள். எதுவும் பேசாமல் மண் தலையில் குச்சியால் கோலம் போட்டுக் கொண்டிருந்த பாவாடையை சிரிப்புடன் நோக்கினாள். பின், என்ன பாவாடை, உன்னை பத்தி என்னென்னமோ பேச்சு அடிபடுது என்றாள். என்ன, உன் மாமங்காரன் உன்னண்ட வந்து சீரோட மவள அனுப்புறேன் பொஞ்சாதியா ஏத்துக்கன்னாராம், நீயும் சரி நீட்டியா? எல்லாரும் பேசிக்கிறாங்களேடா. பளிச்சென்று பாவாடை பாய்ந்தான். ஆமா, எல்லாரும் பேசிக்கிறாங்க, நீயும் நம்புற. சரிதான், போவியா? வேலையத்த உங்களுக்கு வேற என்ன வேலை? அப்ப அவரு வந்து உன்னை பாக்கலையாடா? அந்த குட்டி உன் மகன் சொல்றாங்களே, நிஜமாடா? சொல்லுவாங்க. ஏமா அந்த சோனகிரி எவன்டா ஆப்டுவான்னு பார்த்தாங்களா? கட்டையனோட அவ 3 வருஷம் போல குடுத்தனம் பண்ணத நீ தானே பார்த்த? அத்தாரு இல்லைன்னாங்க. மக உனக்கு உண்டானவதான்னு பழனிமா கற்பூரம் ஏத்தி சத்தியம் பண்ண கண்டுதான் கட்டையன் ஓடிட்டதா சொல்றாங்களே. இதா இப்ப வர்றப்ப கூட எதிரில இட்டுக்குன்னு அவ ஆயாக்காரி, அதான்டா உன் அத்தை வந்தா. என்ன அஞ்சல, எப்படி இருக்கிறன்னு கேட்டுட்டு, இந்த பாரு பாவாட மவள அவன மாதிரியே இருக்கிறா பாரு, அதே மூக்கு அதே முகம்னா எனக்கும் கூட அப்படிதான் பட்டுச்சு. இப்போது கோபத்தோடு பாவாடை எழுந்து நின்று கொண்டான். ஆமா, அதே மூக்கு அதே முகம். எனக்கு வர்ற கோபத்துக்கு போக்கா உன் வேலையை போய் பாரு போ. 3 பவுனு 2000 ரூபாய் காசு கொடுக்குறேன்னா மாமன் சொல்றாரு. அடேங்க அப்பா, எம்மாங் காசு அது. பேசாம ரெட்டை பொண்டாட்டியா வச்சுக்கோ. காசுக்கு காசு, சொகத்துக்கு சொகம். கோ, நீ இப்ப இந்த பேச்சை நிறுத்த போறியா இல்லையா? எனக்கு கோவம் வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. ஆமா. பாவாடையை பார்த்தால் உமாவுக்கு பாவமாக இருந்தது. விடு அஞ்சல, அவனுக்கு பிடிக்கலன்னா ஏன் மேல மேல பேசுற?
இதோட இனி இந்த பேச்சை விட்டுடு என்ன. எனக்கு என்ன எம்மாடி, ராணிய வச்சுக்கிட்டு ஆயா கிளவி அடைஞ்சத பார்க்க பாவமா இருந்துச்சு சொன்னேன். அஞ்சலை நொடித்தபடி உள்ளே போய் சத்தத்துடன் பாத்திரங்களை தேக்க ஆரம்பித்தாள். பணம்னா நான் ஈன்னு பல்ல காட்டுவேன்னு இவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க. ஒரு மனுஷன்னா அவனுக்கு சூடு சொரணவானா. என்னை நம்பி இப்ப தேவகி வந்துடுச்சு. இப்ப திடும்னு அவளை ஏத்துக்கிட்டு இவளை நட்டாத்துல விட முடியுமா சொல்லுங்க. 10 நாள் முந்தி ஏதோ பேசுறப்பவே தேவகி அங்க இங்கன்னு என் காதுல என்னங்க பேச்சுக்கு விழுது. அப்படி அவங்க ஏதாவது சொல்ல நீ ஏடா கூடமா சரின்னு அப்பால நான் தூக்குல தான் தொங்குவேன் ஆமான்னு சொன்னான். இப்போ இவங்க வந்து அவ காது படவே இப்படி பேசிட்டாங்களே, நான் என்ன பண்ணுவேன். நிஜமா சொல்றேம்மா, இதெல்லாம் பாக்குறப்போ எங்கனாச்சும் ஓடிடலாமான்னு கூட நினைப்பு வருது போங்க. அன்று பேச்சு அதோடு முடிந்துவிட மறுநாள் பூராவும் பெண்ணுக்கு தேவையான பலகாரங்களை செய்வதில் உமா நேரத்தை கழித்தாள். புதன் அன்று செல்வியோடு தாத்தா பாட்டி வந்திறங்க அடுத்து 10 நாட்களும் இறக்கை கட்டிக்கொண்டு பறந்தன. ஒரு நாள் ஜீப்பில் ஆற்றங்கரைக்கு சித்திரானங்கள் எடுத்து போய் குளித்து சாப்பிட்டு மகிழ்ந்தார்கள். இன்னொரு நாள் டூரிஸ்ட் கொட்டகையில் டுப் டுப் என்ற சத்தத்துடன் 5 மணி நேரத்துக்கு சினிமா பார்த்தார்கள். சுற்று வட்டாரத்தில் உள்ள கோவில்களுக்கு போய் வந்தார்கள். செல்வி ஆசைப்பட்ட விதத்தில் இரட்டை மாட்டு வண்டியில் அவளை பக்கத்து டவுனுக்கு அழைத்து போனார்கள். பாவாடை தன் வீட்டுக்கே போகவில்லை. பாப்பா பாப்பா என்று இங்கேயே இருந்தான். எங்கிருந்தோ குலை குலையா இளநீர் சாய்த்து வெட்டி கொடுத்தான். ரெட்டியார் பம்ப் கொட்டகைக்கு அழைத்து போய் காகித கப்பல் பண்ணி கால்வாயில் சப்பரம் விட்டு காட்டினான். பொழுது போகாத மத்தியானங்களில் தனக்கு தெரிந்த கதைகளை சொன்னான். ஒரே ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாங்காட்டியும் என்று இழுத்தால், இருந்தாங்காட்டியும்னா என்று சந்தேகம் கேட்பாள் செல்வி. வந்து இருந்தாங்காட்டியும்னா வந்து என்னம்மா பாப்பா என்னமோ கேக்குதே. பாவாடை உமாவின் உதவிக்கு போவான். அப்படின்னா இருந்தான்னு அர்த்தம் செல்வி. அப்போ ராஜா இருந்தான்னு சொல்லாம ஏன் இருந்தானாங்காட்டியும்னு சொல்ற? செல்வி கேட்கும் 100 குறுக்கு கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் பாவாடை விழிக்க அவள் சிரிப்பாள். அவனை சீண்டுவதில் செல்விக்கு ஏக குஷி. உன் பேரு பாவாடனா உன் தம்பி பேரு ரவிக்கையா? இல்ல பாப்பா, எனக்கு தம்பியே கிடையாது என்று அவள் கிண்டலை புரிந்து கொள்ளாமல் அவன் பதில் சொன்னால் இவள் கைகொட்டி சிரிப்பாள். செல்விக்காக அவன் நிதமும் புதுசு புதுசாய் எதையாவது செய்து தருவான். பச்சை கடலைகளை பறித்து வந்து தோட்டத்தில் தீ மூட்டி சுட்டு கொடுத்தான். வேப்ப மரத்தில் தாம்பு கயிறு கட்டி ஒரு தலைகாணியை அதில் இருத்தி செய்தான். கார்த்திகை அன்று செல்வி பார்த்திருக்க மாட்டாள் என்று துடிப்போடு கார்த்திக் பூ செய்து காட்டினான். முதலில் நெடுஞ்சாலையில் இருந்த பனைமரம் ஒன்றில் ஏறி பனம்பூ பறித்து வந்தான். வேலி ஓரமாய் மண்ணில் குழி தோண்டி அந்த பூக்களை எரித்து கறிக்கட்டைகளாகி அதை பொடி செய்து பழைய துணி ஒன்றில் சின்ன மூட்டையாக கட்டினான். வேப்பமர குச்சிகளில் ஒன்றை வெட்டி சிண்டாக கட்டி அதன் நடுவில் கறி மூட்டையை வைத்து லேசாக இருள் கவிழ்ந்ததும் அந்த மூட்டைக்கு தீ மூட்டி கனிய வைத்து இப்படியும் அப்படியுமாய் சுழற்றி ஆட்ட கிட்டத்தட்ட 10-15 நிமிடங்களுக்கு தீப்பொறிகளை அருவியாய் கொட்ட வைத்து செல்வியையும் ஏன் பெரியவர்களையும் கூட பிரமிப்பில் ஆழ்த்தினான். அன்று இரவு சாப்பிட எல்லோரும் உட்கார்ந்த போது பாவாடை பற்றி, அவனுடைய நல்ல குணம், அன்பான மரியாதையான நடத்தை பற்றி பேச்சு எழுந்த போது அவனுக்கு சமீபத்தில் உண்டாகியுள்ள பிரச்சனையை விளக்கமாக உமா சொன்னாள். பணம்னா பல்ல காட்டுற இந்த காலத்துல இப்படி நேர்மையா நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டவனா ஒருத்தனை பாக்குறப்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட்டணத்துல இருக்கிறவங்க எல்லாம் பட்டிக்காட்டுல வாழ்ந்தாலும் நாணயத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிற இவனை பார்த்து நிறைய கத்துக்கணும்னே நான் நினைக்கிறேன். ஏழ்மையில கூட பணம் பணம்னு பறக்காம இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். உமா நீளமாக லெக்சர் அடித்ததும் சரவணன் மெல்லியதாய் புன்னகைத்தான். ஒட்டு மொத்தமா பட்டணத்துக்காரங்க மோசம், கிராமத்து ஜனங்க ரொம்ப வசத்தின்னு சொல்ல முடியாது உமா. நல்லவங்களும் கெட்டவங்களும் எங்கேயும் தான் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் சூழ்நிலை தேவைகள் கூட முக்கியமான காரணங்கள். என்ன சூழ்நிலை, என்ன தேவை? அவனுக்கு மட்டும் வயிறு இல்லையா, ஆசைதான் இல்லையா? மனச கேவலமா அலைய விடாம கட்டுப்பாடா வச்சிருக்கிறான். நியாயமா நடக்கலன்னா அப்புறம் தெய்வத்துக்கு பொறுக்காதுன்னு மனசாட்சிக்கு பயந்து வாழறான். நல்லதை எடுத்துக்கிட்டு பாராட்டாம வேணும்னு மட்டம் தட்டி பேசுறது நல்லா இல்லைங்க. ஆமா, பாவாடையோட நல்ல மனச நான் கண்டிப்பா பாராட்டுறேன் உமா. ஆனா இவனை வச்சு அத்தனை பேரையும் நீ எடை போடாத. ஒட்டுமொத்தமா பட்டணத்துக்காரங்க மோசம், இவங்க வசதிங்கிற முடிவுக்கு வராதன்னு தான் சொல்ல வந்தேன். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு விலை உண்டுன்னு சொல்லுவாங்களே, கேட்டது இல்லையா? சமயம் சந்தர்ப்பம் இக்கட்டுன்னு வர்றப்பதான் உண்மையான குணம் வெளிப்படும். பாவாடைக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சோ இல்லையோ, யார் கண்டது? அன்றைக்கு உமாவுக்கு சரியான கோபம். சரவணன் என்ன சொல்லியும் அவன் வாதத்தை ஏற்றுக்கொள்ளாதது மட்டுமின்றி அத்தையும் மாமாவும் என்ன வேணுமானாலும் நினைத்து கொள்ளட்டும் என்ற நினைப்பில்
அரை மணி போல் பாவாடையின் உயர்ந்த குணங்களை எடுத்து பேசி அவனுக்காக வக்காலத்து வாங்கிவிட்டே அந்த பக்கம் நகர்ந்தாள். 10 நாட்கள் கழித்து செல்வி தன் பாட்டி தாத்தாவோடு சென்னையை பார்த்து கிளம்பின போது உறவினர் வீட்டில் விசேஷம் ஒன்றும் இருந்ததால் சரவணனும் உமாவும் கூட அவர்களோடு புறப்பட்டனர். விசேஷத்துக்கு போய்விட்டு 2 நாளில் ஞாயிறு அன்று திரும்புவதாக திட்டம். ஊருக்கு கிளம்புவது தீர்மானமானதும் உமா ஒரு பெட்டியில் தங்களுக்கு தேவையான சாமான்களை எடுத்து வைத்தாள். அஞ்சலியை 2 நாள் வேலைக்கு வர வேண்டாம் என்றால் பாவாடையை அழைத்து காலையில டெய்லி வந்து தோட்டத்தை பெருக்கி தண்ணி ஊத்து, செடியில யாரும் கை வைக்காம பாத்துக்க, நான் வாட்ச்மேன் கிட்டையும் சொல்லிட்டு போறேன் என்று வேலைகளை வரிசையாக அடுக்கினாள். பாவாடை விழித்தான். என்னம்மா திடீர்னுட்டு? ஆமா, திடீர்னு தான் ஐயா முடிவு பண்ணாங்க. போயிட்டு எப்பம்மா வருவீங்க? 2 நாள்ல. நீ போய் கூடத்துல படுக்க வச்சிருக்கேன், கட்டு, நேரமாச்சு. படுக்கையை கட்டிவிட்டு பாவாடை வீட்டுக்கு போகாமல் சுத்தி சுத்தி வந்து உமா தனியாக கொல்லைப்புறத்துக்கு வந்தபோது எம்மா என்று அழைத்தான். என்ன பாவாடை? வந்துமா சொல்லுடா, உள்ள வேலை கிடக்கு. இவங்கெல்லாம் புறப்பட்டு போனப்புறம் நாளைக்கு நிதானமா கேட்கலான்னு இருந்தம்மா. நீங்களும் நினைச்ச நினைப்பு இல்லாம நறுக்குன்னு போறேன்னு தொட்டுதாம்மா இப்ப கேக்குறேன். என்ன? வந்துமா தப்பா எடுத்துக்காதீங்க. வந்து அடடா, இப்ப நீ விவரத்தை மலமலன்னு சொல்ல போறியா இல்ல நான் உள்ளார போயிரட்டுமா? சொல்றேம்மா, இதா சொல்லிடுறேன். என்ன, எங்க சின்னப்பா இருக்காருல்ல, அதாம்மா செத்தானே அந்த மாரிக்கு அப்பன். அவரு என்ன பண்ணிட்டாருன்னா, அவரு நிலத்தை நாங்க ஆண்டாண்டா போகியத்துக்கு எடுத்து பயிரிட்டுட்டு வரோம். போன வருஷமே கொஞ்சம் தகராறு பண்ணாரு, சமாளிச்சிட்டோம். இப்போ நீ போகியத்துக்கு வேற நிலம் எடுத்துக்க, எனக்கு இந்த நிலம் வேணும்னு அக்குறும்பு பண்றாருமா. 4 நாளா ஒரே தகராறு தான். அண்ணாரும் நானுமா நல்ல வார்த்தை பேசி பார்த்துட்டோம், காட்டமா சொல்லிட்டோம். அவர் ஆனா மசிய மாட்டேங்கிறாரு. இருந்த ஒத்த பிள்ளையும் செத்துட்டான். இப்போ இவர் பணத்துக்கு ஏன்தான் பேயா அலையறாரோ புரியல. அக்கம் பக்கத்துல, டேய் உங்க சித்தப்பனுக்கு உங்களை பார்த்தா பொறாமையா இருக்குதுடா, நம்ம புள்ள ஐயோ நாம பறி கொடுத்துட்டோமே, இவனுங்க அண்ணனும் தம்பியுமா வளைய வரானுங்களேன்னு ஆத்தாம பட்டுக்கிறாருன்னு சொல்றாங்க. மொத்தத்துல எனக்கு இப்ப நல்ல காலம் இல்லம்மா, அதான் நான் சொல்றது. உமா கால் மாற்றி கால் வைத்தாள். சரிடா, இதை இப்ப ஏன் என்கிட்ட சொல்ற? வேலை இருக்குடா, ஊருக்கு போயிட்டு வந்து பேசக்கூடாதா? இல்லம்மா, வந்து ஒரு 5 நிமிஷம் நில்லுங்கம்மா, பரபரன்னு சொல்லிடுறேன். இந்த நிலம் எங்க சின்னப்பனுக்கு மட்டும் சொந்தம் இல்ல, இது எங்க தாத்தா சொத்து. ஆதி நாள்ல எங்க அப்பனை ஒரு நாள் இவர் எங்கேயோ இட்டுக்குன்னு போய் சாராயத்தையும் கண்டதையும் வாங்கி கொடுத்து புத்திய கெடுத்து ஒரு வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டாராம். நாங்க அப்ப அறியாத பிள்ளைங்க, அதனால எங்க அப்பனை அவர் சுலபமா ஏச்சிட்டாரு. வயசான பிறகு விவரம் தெரியறதுக்குள்ளார எங்க அப்பா செத்துட்டாரு. என்ன பண்றது, ஒளிஞ்சு போட்டோன்னு விட்டுவிட்டோம். ஆனா இப்ப இந்த ஆளு இப்படி அடாவடி பண்றாரு, இது நியாயமான்னு சொல்லுங்கம்மா. இன்னொன்னு கேட்டுக்கிடுங்க, சேட்டு ஒருத்தர் இப்ப அந்த நிலத்தை வாங்க போறாராம், ஃபேக்டரி போட போறாருன்னு இங்க அங்க பேசிக்கிறாங்க. இப்ப ஏக்கரா 10-20 ஆயிரத்துக்கு கூட போகுன்றாங்க. எம்மாடி எம்மாடி எம்மா காசுமா, நமக்கு பங்கு இருக்கிறப்போ விடுறது நியாயமா? நியாயம் இல்லைதான். ஆனாலும் இதையெல்லாம் இவன் ஏன் என்னிடம் சொல்ல வேண்டும்? எனக்கும் இதற்கும் சம்பந்தம் என்ன? மழை நல்லா பெஞ்சிருக்கு, இந்த வருஷமாவது பயிர் விளையும், கஷ்டம் இல்லாம குந்திகிட்டு துண்ணலான்ற நினைப்புலையும் மண்ணு விழுந்துருச்சு. 4 பேராண்ட இவர் இப்படி அக்குறும்பு பண்றாரே, என்னடா செய்யலான்னு கேட்டோம். கேஸ் போடுங்கடா ஜெயிக்குங்கிறாங்க. அது எப்படிடா ஜெயிக்கும்? எந்த ஆதாரத்தை வச்சு கேஸ் போடுவீங்க? அத்தையும் விசாரிச்சுட்டாரு எங்க அண்ணாரு. நேத்து டவுனுக்கு போய் ஒரு வக்கீல பாத்துருக்கிறாரு. அவரு, நீ பட்டா நம்பரை கொண்டு போய் பதிவு பண்ற ஆபீஸ்ல கொடுத்தா உங்க சின்னப்பன் பேர்ல நிலம் இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சிடும். உங்க அப்பன் கையெழுத்து போட்டது நிஜமா இல்லையான்னு தெரிஞ்சிடுங்கிறாராம். அது எப்படிடா முடியும்? நிலத்தோட பட்டா நம்பர் யார்கிட்ட இருக்கு? சித்தப்பன்கிட்ட இருந்து அதை தெரிஞ்சுக்கிறது எப்படி? பாவாடை எங்களை யாரென்று நினைத்தீர்கள் என்று சொல்லும் பார்வை ஒன்றை பார்த்தான். அத்தையும் எங்க அண்ணாரு விசாரிச்சுட்டாருங்க. ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ஒரு ஆளண்ட பேசினாராம். நீ 50 ரூபா பணம் கொண்டா, நான் பட்டா நம்பரை தேடி விவரம் சொல்றேன்னுட்டாராம். 50 ரூபாயா? லஞ்சமா? என்ன கஷ்டகாலம் இது! பட்டா நம்பரை அந்த பேப்பர் சமுத்திரத்தில் எப்படி தேடி எடுப்பானாம்? அதையே உமா பாவாடையிடம் கேட்டாள். இந்த நிலம் இங்க இருக்குதுன்னுட்டா போதுமாமா, கண்டுபிடிச்சிடுவாராம். இல்ல, அந்த ஆள் ஏதோ தில்லுமுள்ளு பண்றான், அசடுங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை யாரோ என்னவோ சொன்னாங்கிற ஆசையில விரயம் பண்ணிட போறாங்களே. உமா பதைப்புடன் பேசினாள். எனக்கு என்னவோ இது சரிப்படும் தோணல பாவாடை. நீ அவசரப்பட்டு எதையும் செஞ்சிடாத. இன்னும் 2 நாள் விவரம் கண்டுபிடிச்சு நோட்டீஸ் அனுப்பிடணுமா? இல்லாட்டி சித்தப்ப இன்னொரு ஆளுக்கு போகியம் விட்டுடுவாரு. அதுவும் இல்லாட்டி நாங்க ஏதாச்சும் செய்யறோம்னு புரிஞ்சுக்கிட்டாருன்னா இங்க அங்க துட்டு கொடுத்து காரியத்தை தனக்கு சாதகமாக்கிக்கிடுவாரு.
கண்ணும் காதும் வச்சாப்புல நான் முடிச்சு தரேன்னு வக்கீல் ஐயாவும் சொல்றாரு. உடனடியா 400 ரூபா பணம் இருந்துச்சுன்னா நாளைக்கு நிலத்தை நம்பள்தாக்கிக்கலாம். ஓ, பாவாடை இப்படி சுற்றி கொண்டு வருகிறானா? பணத்துக்காக இத்தனை பீடிகையா? பாவாடை நெளிந்தான், தலையை சொரிந்தான். வந்துமா, எப்படியாச்சும் இந்த உதவி பண்ணிடுங்கம்மா. ஆயுசுக்கும் நாங்க நாயா உங்க காலடியில கிடப்போம்மா. 400 ரூபா, 8 மாச சம்பளம். இங்க வந்து 10 மாசங்கள் ஓடிட்டுது. ஒரு வருஷத்துல மாத்திடுறேன்னு பேங்க்ல சொல்லியிருக்காங்க. அந்த கணக்குப்படி பார்த்தா இன்னும் எண்ணி 2 மாசம். அப்புறம் வேற எந்த ஊரோ? எதை நம்பி இவனுக்கு அத்தனை பணம் கொடுக்க முடியும்? எப்படி திரும்ப வசூலிக்க முடியும்? முடியாது, கண்டிப்பா முடியாது. 400 ரூபாய்க்கு நான் எங்க போவேன் பாவாடை? அவ்வளவு பணம் என்கிட்ட ஏது? 400 இல்லாட்டியும் 300 ஆச்சும் கொடுங்கம்மா. வக்கீல் காலை கைய பிடிச்சு கேஸ் நடத்திக்கிறோம். சொன்னா கேளு பாவாடை, அத்தனை பணம் என்கிட்ட நிஜமா இல்ல. வேணா 50 ரூபா தரேன். அதுவும் இப்ப இல்ல, ஊருக்கு போயிட்டு வந்துதான். இந்த மாசம் எனக்கு ஏகப்பட்ட செலவு. அப்படி சொல்லிட்டா எப்படிம்மா? நான் உங்களைத்தானே மலையா நம்பி இருக்கிறேன். சரி, இது நடக்கிறபடி நடக்கட்டும். இப்ப சமயத்துக்கு வேற புச்சா நிலத்தை போகியத்துக்கு எடுப்போம்னா அவன் 200 கொடுத்துட்டு 1 வருஷம் அனுபவிச்சுக்குவோங்கிறான். இப்பத்திக்கு அதையாவது கொடுங்கம்மா. உமாவுக்கு எரிச்சலாக இருந்தது. என்னவென்று தன் மனதில் நினைத்து கொண்டு 200 கொண்டா 300 கொண்டா என்கிறான். சாதாரணமாக இப்படி பிடிவாதம் பிடிக்கும் ரகம் இல்லையே இவன். என்ன ஆயிற்று இன்று இவனுக்கு? ஊருக்கு புறப்படும் அவசரத்தில் இருப்பது கூட புரியாமல் தொணவென்று தொந்தரவு. அவளுடைய சினுங்கின முகபாவத்தை பாவாடை கவனித்திருக்க வேண்டும். சட்டென்று கெஞ்ச தொடங்கினார். மாட்டேன்னு சொல்லிடாதீங்கம்மா. 10 நாளா சரியா சோத்துக்கே இல்லாம திண்டாடுறோம். இந்த சித்தப்பன் ஒரு பக்கம், அந்த போகிய நிலக்காரன் ஒரு பக்கம். உடனடியா பணம் கொடுக்கலன்னா அவனும் யாருக்காச்சும் கொடுத்துருவாமா. ஐயா கிட்ட கேளுங்கம்மா. எம்மாடி எம்மா. உமாவுக்கு பாவமாகத்தான் இருந்தது. ஆனால் அத்தனை பணம் கொடுப்பது நிச்சயம் அவள் சக்திக்கு மீறின விஷயம்தான். கொஞ்சமாவது கொடுக்கலாம் என்றாலும் ஊருக்கு போகும் செலவு இருக்கிறது. இனி வந்து பேங்க்ல எடுத்தால்தான். வீணா தர்க்கம் பண்ணாத பாவாடை. புறப்படுற நேரத்துல நீ விதண்டாவாதம் பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஐயாவுக்கு தெரிஞ்சா திட்ட போறாரு. நான் போறேன், வந்தப்புறம் எல்லாத்தையும் விளக்கமா பேசிக்கலாம். உமா உள்ளே சென்று விட்டாள். மாலையில் ஜீப்பில் சாமான்களை ஏற்றும் போது பாவாடையின் முகம் சட்டி போல இருப்பதை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. இருக்கட்டும் இருக்கட்டும், அது என்ன பிடிவாதம்? எவனோ ஏதோ ஆபீஸில் எதுவோ சொன்னான் என்றால் அதை விசாரிக்காமல் உடனே செய்வேன் என்றால் எப்படி? நான் இவனுடைய நல்லதுக்குத்தானே சொல்கிறேன். கோபம் வந்தால் வரட்டும், கவலை இல்லை. ஏதோ நல்லவனா திருட்டு புரட்டு இல்லாம இருக்கானேன்னு பார்த்தா ரொம்பத்தான் அடம் பிடிக்கிறான். ஊர்ல இருந்து வந்து பக்குவமா பேசி புத்தி சொல்லணும். ரயிலில் போகும்போது கூடவே மாமனார் மாமியார் இருந்ததால் உமா எதுவும் கணவனிடம் இது பற்றி கூறவில்லை. ஊருக்கு போன மறுநாள் உறவினர் வீட்டு விசேஷத்துக்கு போய் வந்தார்கள். மதியம் கடைக்கு சென்று செல்விக்கு தேவையான சில சாமான்களை வாங்கினார்கள். ஞாயிறு காலையில் காரணமில்லாமல் சரவணனுக்கு தூங்கி எழுந்ததிலிருந்து ரொம்ப தலையை வலித்தது. உடம்பு நெருப்பாய் கொதித்தது. தெர்மாமீட்டர் 102 காட்டவே அன்றைய பயணத்தை ரத்து செய்யும்படி ஆயிற்று. மறுநாளும் ஜுரம் இறங்காமல் இருந்து தலைமை ஆபீஸுடன் சரவணன் தொடர்பு கொண்டு நிலைமையை விளக்க அவனுக்கு 10 நாள் விடுப்பு கொடுத்துவிட்டு உடனே மாற்று ஆபீசர் ஒருவரை பேங்க் அனுப்பியது. சென்னையில் இப்போது காணப்படும் ஃப்ளூ இது என்று டாக்டர் சொல்லி சிகிச்சை செய்ய 5ஆம் நாள் காலை ஜுரம் கொஞ்சம் குறைந்தது. மேற்கொண்டு 2 நாட்கள் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு உமாவும் சரவணனும் ஊர் திரும்பிய போது கிளம்பி மொத்தம் 12 நாட்கள் ஆகியிருந்தன. ரயிலில் ஊரை பார்க்க பயணம் செய்த நாழிகையில் பாவாடை பேசிய பேச்சுக்களை உமா கணவனிடம் விவரமாக சொன்னாள். கேட்டுக்கொண்டே வந்த சரவணன் புருவங்களை உயர்த்தினான். நிலத்தை சேட் வாங்கி ஃபேக்டரி கட்ட போடாரா? அது யார் சேட்டுன்னு எனக்கு தெரியாம? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி ஒன்னும் பேச்சு இல்லையே. அப்புறம் அது யாரு ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல அப்படி சொன்னது? கிளார்க்கா? கிளார்க்கோ யாரோ தெரியாதுங்க. 50 ரூபா தந்தா பட்டா நம்பரை தேடி தரேன்னு ஒரு ஆளு சொன்னார்னு தான் சொன்னான். ஷியர் நான்சென்ஸ் உமா. ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல கட்டுக்கட்டா எத்தனை பேப்பர் இருக்கு தெரியுமா? சரியான விவரங்களோட போனாலே நமக்கு தேவையான பேப்பரை தேடி எடுக்க 2 நாள் ஆகும். அப்படி இருக்க ஊர் பேரும் எங்க இருக்குன்னு சொன்னா எப்படி தேட முடியும்? நோ, சம்திங் இஸ் ராங் சம்வேர். எனக்கு என்னவோ அந்த ஆள் யாரோ ஏமாத்து பேர் வழின்னு தான் தோணுது. அதாங்க நானும் நினைச்சேன். ஆனா அவன் தான் ஒரே மட்டும் சாதிச்சானே. அப்புறம் அந்த வக்கீல் இந்த மாதிரி இழுபறி கேஸ் எல்லாம் வருஷ கணக்கா இழுத்தடிக்கும். 2 நாள்ல நிலத்தை இவனுக்கு தாக்கி தரேன்னு அவர் சொன்னது நிஜம்னா அங்கேயும் ஏதோ தப்பு இருக்கு. படிப்பு வாசனை இல்லாதவங்களை ஏமாத்த பாக்குறது ரொம்ப தப்பு. உமா பதில் ஏதும் பேசாமல் ஜன்னல் வழியாக பராக்கு பார்க்க முற்பட்டாள்.
தரிசாய் கிடந்த பூமியில் ஆட்டு மந்தை ஒன்று எதையோ தின்று கொண்டிருக்க, சில ஆடுகளின் முதுகுகளில் வால் நீண்ட கருங்குருவிகள் ஜம்மென்று உட்கார்ந்து ஓசி சவாரி செய்தன. கணவன் அழைப்பது கேட்டு உமா திரும்பினாள். நாளைக்கு வேணா நீ அவனை என்ன பார்க்க சொல்லு. பேசிட்டு பேங்க் மூலமா ஏதாவது ஒத்தாசை பண்ண முடியுமான்னு பாக்குறேன். முன்பின் தெரியாத எவனுக்கெல்லாமோ மாடு வாங்க, ஏர் வாங்க, கோழி வாங்கன்னு கடன் கொடுக்கறப்போ இவனுக்கும் ஏதாவது தர முடியுமான்னு முயற்சி பண்றேன். நீ அவன்கிட்ட இது பத்தி எதுவும் சொல்லாத. ஐயாவை பார்த்துட்டு போன்னு மட்டும் சொல்லு என்ன. உமா சரி என்று தலையாட்டினாள். பேங்க் மூலம் பாவாடைக்கு உதவி பண்ண முடியலாம் என்று கணவர் பேசியது மனதுக்கு சந்தோஷமாக இருந்தது. பாவம், ஏழை, நேர்மையானவன். எனக்கு உங்ககிட்ட இவனுக்கு உதவுங்கன்னு கேட்க ஏனோ தோணவே இல்லைங்க. பாவம், கண்டிப்பா எப்படியாவது பணம் கொடுத்துருங்க. படைச்சு போட்டோம். தலைய அடகு வச்சாவது கடனை திருப்பிடுவான். பணத்துக்காக அடாமடி வேலை பண்ண மாட்டான். ரொம்ப நேர்மையானவன், நியாய அநியாயத்துக்கு பயந்தவன். கண்டிப்பா பணம் கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. கறவை மாடோ உழவு மாடோ ஏதாச்சும் வாங்கி கொடுத்தா பொழைச்சுப்பாங்க. என்னங்க, சரிங்களா? சரவணன் பார்க்கலாம் என்கிற தினசில் புன்னகைக்க, எப்படியாவது கணவர் பாவாடைக்கு உதவி விடுவார் என்று நம்பிக்கை பிறக்க, உமா ஜன்னலுக்கு வெளியே மீண்டும் வேடிக்கை பார்க்க முற்பட்டாள். ரயில் 2 மணி நேரம் லேட். குட்ஸ் வண்டி ஒன்று இருப்பு பாதையை விட்டு இறங்கி விட்டதாம். அதை சரி பண்ணும் வரையில் 2 பக்கமும் போக்குவரத்தை நிறுத்திவிட்டார்கள். 8 மணிக்கு வந்து சேர வேண்டிய ரயில் ஊரை அடையும் போது மணி 10. முன்கூட்டியே தகவல் வந்து காத்திருந்த ஜீப்பில் ஏறிக்கொண்டு வீட்டுக்குள் காலை எடுத்து வைக்கும் போது 11 அடித்து விட்டது. பூட்டை திறந்து உள்ளே போனதும் வாட்ச்மேன் அனுப்பி அஞ்சலை கூட்டு வர சொல்லாமாங்க என்று உமா கேட்க சரவணன் முறைத்தான். என்றைக்குமே பேங்க் ஆட்களை அத்துமீறி சொந்த வேலைக்காக உபயோகித்துக் கொள்வது அவனுக்கு பிடிக்காது. பெட்டியை உள்ளே கொண்டு வந்து வைத்த டிரைவரிடம் கணவன் கிட்டத்தில் இல்லை என்பதை ஊர்ஜிதப்படுத்திய பின் தனிந்த குரலில், உனக்கு அஞ்சலை வீடு தெரியுமாப்பா என்று விசாரித்தாள். அவன் தெரியாது என்றான். பாவாடை தெரியுங்க. அப்ப நீ என்ன பண்ணு, டீ சாப்பிட போறப்போ ஓட்டமா ஓடி பாவாடை ஆண்ட நாங்க வந்துட்டோம்னு சொல்லி வர சொல்லு. என்ன, போனான்னு போயிடாத, சட்டுன்னு 1 நிமிஷத்துல வந்துடணும். டிரைவர் தலையாட்டி விட்டு வெளியே போனான். உமா சமையல் கட்டில் நுழைந்து அன்றைய சாப்பாட்டுக்கு என்ன இருக்கிறது என்று பார்த்தாள். 2 உருளைக்கிழங்கும் 1 வெங்காயமும் வதங்கியபடி கூடையில் கிடந்தன. ஜன்னல் வழியாக தோட்டத்தையும் பார்த்தபோது முள்ளங்கியும் வெண்டையும் தேரும் என்று தோன்ற அவற்றை சமைக்க தீர்மானித்தாள். ஃபில்டரில் காஃபி பொடி போட்டு ஜலம் ஊற்றி அது இறங்குவதற்குள் ஸ்டேஷனில் இருந்து வரும்போது முன் யோசனையுடன் ஒரு டீ கடையிலிருந்து கூஜாவில் வாங்கி வந்திருந்த பாலை பாத்திரத்தில் ஊற்றி காய்ச்சினாள். 2 டம்ளர் காஃபி கலந்து கணவரிடம் ஒன்றை கொடுத்து தானும் குடித்த பின் குக்கரில் அரிசி பருப்பை வேக வைத்துவிட்டு பெட்டியை திறந்து துணிகளை எடுத்து நல்லதை அலமாரியில் அடுக்கி அழுக்கை தோய்க்க போட்டாள். இனியும் பாவாடைக்காக காத்திருக்க நேரம் இல்லை என்று தோன்ற பிளாஸ்டிக் கூடையுடன் தோட்டத்துக்கு போனாள். எப்போதும் குப்பை செத்தை இல்லாமல் பளிச்சென்று இருக்கும் தோட்டம் அன்று கூலமாக இருந்தது. செடிகள் எல்லாம் நீரை கண்டு நாளான தினசில் தலையை தொங்க போட்டு கொண்டிருந்தன. என்ன விஷயம், பாவாடை சரியா வேலைக்கு வரானா இல்லையா? லேசாய் எழுந்த கோபத்துடன் பெண்டைக்காய்களை பறித்து கூடையில் போட்டாள். மண்ணுக்கு மேல் பருமனாய் தெரிந்த முள்ளங்கிகளை பிடுங்கி கொல்லை பைப்பில் அலம்பினாள். 4 பச்சை மிளகாய் கொத்தைமல்லிகளையும் பறித்து கொண்டு உள்ளே போக திரும்பிய போது டிரைவர் வந்தான். என்னப்பா, பாவாடைய பாத்தியா? போனம்மா, ஊடு பூட்டி இருக்குது. எங்க போயிருக்கான்னு யார்கிட்டயாவது விசாரிக்கிறது தானே? பக்கத்து ஊடுங்கள்ல பார்த்த வரைக்கும் யாரும் இல்லம்மா. இப்ப நடவு சமயம் பாருங்க. அவன் நிலம் நீச்ச பார்க்க போயிருப்பான். ஒரு ஆயாவாண்ட கேட்டேன், அவன் இங்க இருக்கான். போய் அண்ணன் வீட்டுல போய் விசாரிச்சு, எனக்கு அண்ணன் வீடு தெரியாது, நேரம் வேற ஆயிடுச்சு, வந்துட்டேன். எங்க போயிருப்பான்? மழை பெய்து ஓய்ந்திருந்ததால் நிலவேலை இருக்கிறதா? ஏது நிலம்? யார் நிலம்? உமா யோசித்தபடியே குளித்து சமையலை ஆரம்பித்தாள். சாம்பாரும் ரசமும் கொதித்த நிமிடத்தில் ரொம்பதான் தூசியும் தும்பட்டையுமாக கிடக்கிறதே என்று அங்கலாய்ப்புடன் வீட்டை பெருக்கினாள். 1 மணிக்கு கணவனுக்கு சாப்பாடு போட்டு தானும் சாப்பிட்டு உள்காரியங்களை கவனித்ததும் ஒரு பக்கெட்டில் சோப்பு தூளை போட்டு அழுக்கு துணிகளை ஊற வைத்தாள். கண்களை அசதி அழுத்த வேறு எந்த வேலையும் செய்ய மனமில்லாமல் போய் படுத்தாள். திரும்ப அவள் கண் விழித்த போது மணி 4 அடிக்க 5 நிமிடம் என்றது. எழுந்து டீ போட்ட பின் ஒரு நடை வேலி வரைக்கும் சென்று தெரிந்தவர்கள் யாருடைய நடமாட்டமாவது நெடுஞ்சாலையிலோ இல்லை சேரியிலோ தென்படுகிறதா என்று பார்த்தாள். இல்லை. எங்கே போய் தொலைந்தார்கள் இந்த அஞ்சலையும் பாவாடையும்? அஞ்சலைக்காவது சொல்லி அனுப்பினால்தான் நாங்கள் வந்துவிட்டது தெரியும். ஆனால் இந்த பாவாடை 2 வேளையும் வேலைக்கு வர வேண்டியவன் தானே, ஏன் இன்னும் அவனை காணும்? ஊரில் இல்லை என்பதால் வேலையை சரியாக செய்யாமல் ஏமாற்றுகிறானா? சேச்ச, இது நாள் வரை எத்தனையோ முறைகள் ஊருக்கு போய்விட்டு வந்தவர்கள் தானே.
அப்போதெல்லாம் தோட்டத்தை கண்ணுக்குள் வைத்து பார்த்து கொண்டவன் இல்லையா? தெரியாமல் எதையும் சொல்லக்கூடாது. என்ன விஷயம்? உடம்பு சுகமில்லையா? துணிகளை தோய்த்து உலர்த்தும் போது உமாவுக்கு கடைசி நாளென்று அவன் தன்னிடம் பேசிய பேச்சுகள் பளிச்சென்று நினைவுக்கு வந்தன. ஓ, கோபமா? அவன் கேட்டு தான் பணம் தரவில்லை என்ற கோபமா? அதுதான் வேலைக்கு வராமல் நின்று விட்டானா? பேங்க் வாட்ச்மேன் கண்ணில் தென்பட கையை தட்டி அவனை அழைத்தாள். நாங்க ஊருக்கு போனப்புறம் பாவாடை வேலைக்கு வந்தானோ? வந்தாம்மா. இல்ல, செடியெல்லாம் வாடி இருக்கிற மாதிரி தோணுச்சு, அதான் கேட்டேன். நேத்து நான் லீவுமா. முத்தையன் டியூட்டில இருந்தான், அதனால எனக்கு தெரியாது. முந்தானா கூட குழந்தையோட வந்து தண்ணி ஊத்திட்டு தான் போனான், நான் பார்த்தேன். தொடர்ந்து பேச முடியாமல் வாசலில் ஏதோ சத்தம் கேட்க வாட்ச்மேன் வரேம்மா என்றபடி ஓடினான். குழந்தையா? யார் குழந்தை? அண்ணன் குழந்தையா? இல்ல ஊர்ல இருந்து யாராவது விருந்தாளிகள் வந்திருக்கிறார்களா? டீ பாத்திரங்களை தேய்த்து கவிழ்த்து கொண்டிருக்கையில் கொல்லைப்பக்கம் எம்மோ என்ற உற்சாகமான குரல் கேட்டது. பாவாடையா? கைப்பாத்திரத்தை அப்படியே வைத்துவிட்டு உமா வராந்தாவுக்கு போனாள். பாவாடைதான். இடுப்பில் 3 வயது பெண் குழந்தை ஒன்றோடு நின்றிருந்தான். எப்பம்மா வந்தீங்க என்றவனின் முகமெல்லாம் ஹா என்று மலர்ந்திருந்தது. உமா பாவாடையை ஊன்றி பார்த்தாள். வெள்ளை வேட்டி, கோடு போட்ட சட்டை, எண்ணெய் வழிய வழிய படிய வாரிய தலை, காதுகளில் சிவப்பு கடுக்கன். இடுப்பில் இருந்த பெண்ணின் உடம்பிலும் ஜப்பான் ஜரிகை போட்ட மிட்டாய் ரோஸ் கலர் பாவாடை சட்டை மின்னியது. கைகளில் ரப்பர் வளை, கழுத்தில் மணிமாலை. முன்னுச்சியில் பின்னி இருந்த பின்னலின் நுனியில் சிவப்பு ரிப்பன், அதில் விரல் நீளத்துக்கு கதம்பம். கண்களில் தடவப்பட்டு கன்னங்களில் தீற்றிக்கொண்ட மை, சாந்து பொட்டு. புஷுக்கென்று இருந்த பெண் பாவாடையின் கழுத்தை கெட்டியாய் 2 கைகளாலும் பிடித்துக் கொண்டிருந்தது. என்னம்மா அப்படி பாக்குறீங்க? என் மவம்மா, என் மக ராணி. எப்படி இருக்கிறாமா? என்ன மாதிரியே இருக்கிறாள்ல. அதே மூக்கு, அதே முகவாய். சின்ன வயசுல நான் இப்படியே தான் இருந்தேன்னு எல்லாரும் சொல்றாங்க. என் தங்கம், என் ராசாத்தி. பச் பச்சென்று மகளை அணைத்து பாவாடை முத்தம் கொடுக்க என்ன இது என்று புரியாமல் உமா விழித்தாள். என் மகளா? என் கண்ணாட்டியா? அதே மூக்கு, அதே முகவாயா? என்ன இதெல்லாம்? பழனி அம்மாளின் மகள் ராணிதானே இவள். கட்டையனோடு வாழப்போய் பஞ்சாயத்து மூலம் இவள் என் மனைவி இல்லை என்று தீர்ப்பான பழனியம்மாவின் மகள்தானே இவள். என்ன நடந்தது இந்த 12 நாட்களில்? பாவாடையின் பேச்சு, நடத்தை, உலகம் அத்தனையும் மாறி போகிற அளவுக்கு என்னதான் நடந்தது? ஐயாவுக்கு உடம்பு சுகமில்லன்னு சொன்னாங்களே, இப்ப தாவலாமா? எப்ப வந்தீங்கம்மா? காலையிலயா? நான் நேத்திக்கும் இன்னைக்கும் வேலைக்கு வரல, அதான் எனக்கு விவரம் எதுவும் தெரியல. நேத்து எங்க வீட்ல படையல் படைச்சோம். இன்னி பொழுதுக்கும் விருந்தாளிங்க இருக்காங்க, அதான் வர முடியல. இப்ப கூட பாருங்கம்மா, எல்லாரும் ஒன்னா படத்துக்கு போலான்னு தீர்மானம் பண்ணி, இதுவும் ஆத்தாவும் அண்ணியும் அத்தையும் டிக்கெட் எடுக்கிறதுக்காக முன்னாலேயே புறப்பட்டு போயிட்டாங்க. அண்ணாரு வரட்டும் சேர்ந்து போலான்னு நான் காத்துட்டு 5000 பெட்டி கடைக்கு போனப்போ அவன் தான், டே உங்க ஐயா அம்மா வந்துட்டாங்க போல இருக்கு, டிரைவர் சொன்னான்னு சொன்னான். இதா ஓட்டமா ஓடியார. இன்னி ஒரு பொழுதுக்கு விட்டுடுங்க, வேலைக்கு வரலன்னு கோச்சுக்காதீங்க. படத்துக்கிட்டுக்குன்னு போறேன்னு பழனி அம்மாட்ட சொல்லிட்டேன். அது அங்க போய் காத்துக்கிட்டு இருக்கோம். நாளை காலையில கருக்கல்ல வந்துடுறேன், நான் வாரம்மா. நாளை ஆகுது. ஒரு நிமிஷம் நில்லுட. பதைப்புடன் உமா வேகமாக நகர்ந்தவனை நிறுத்தினாள். என்னம்மா? இல்ல, நீ பழனி அம்மாவையும் பொண்ணையும் கூட்டிக்கிட்டது தேவி ஒன்னும் சொல்லலையாடா? அவளோட சம்மதம் வாங்கிட்டு தானே இந்த காரியத்தை செஞ்ச? ஏண்டா? சட்டையென்று பாவாடையின் கண்கள் இடுங்கின. புளிச்சென்று வாயில் இருந்த புகையிலை சாறை ஒரு பக்கமாய் திரும்பி துப்பினார். அந்த கழுத பேச்ச என்னண்ட பேசாதீங்கம்மா, அப்பால நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். அத்த, நான் என்னவோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன். போராமக்கார நாயி, ஆத்தாம பிடிச்ச பேய். அவளை பத்தி பேசுறது கூட அசிங்கம், தப்பு. வானாம்மா வானா. நல்ல நாள் அதுவுமா அதுவும் பேச்ச பேச நான் விரும்பல. நாளைக்கு விவரமா பேசிக்கலாம். இப்ப நான் வரேன், நாளியாச்சு. என்னமோ ஏதோன்னு பழனி மாங்க தவிக்கும். உமா பிரமித்து நிற்க எதையும் லட்சியம் பண்ணாமல் பாவாடை பெண்ணோடு புறப்பட்டு போனான். பழனி அம்மாவையும் பெண்ணையும் பாவாடை சேர்த்து கொண்டு விட்டான். சரி, புரிகிறது. தேவகி என்ன நாள் என்று புரியவில்லையே. 2 பெண்டாட்டிகளுடன் சுகமாய் குடும்பம் நடத்துகிறானோ? இல்லை, அப்படி என்றால் நாய் பேய் என்று திட்டமாட்டான். தேவகி என்ன நாள்? ஏன் இந்த திடீர் முடிவு? தேவகிக்கு துரோகம் பண்ணா அவ கயத்துல தொங்கிடுவாமா என்றானே, இப்போது மட்டும் அவளை பொறாமை பிடித்த பேய் என்று ஏன் திட்டுகிறான்? என்ன நடந்தது இந்த 12 நாட்களில்? எதுவும் தோன்றாமல் கொல்லைப்படிக்கட்டில் உமா உட்கார்ந்திருக்க அரக்க பறக்க அஞ்சலை வந்தாள். எப்பம்மா வந்தீங்க? இப்பதான் பாவாடை அம்மா வந்துட்டாங்க ஓடுன்னு சொல்லிட்டு போகுது. ஓடியார. ஒரு ஆள் விட்டு அனுப்பியிருக்க கூடாதா? ஊடு தூசியா கடந்திருக்குமே. நீங்களா சுத்தம் பண்ணீங்க? ஐயா உடம்பு தாவலாமா?
அது என்னம்மா போன இடத்துல அப்படி காய்ச்சல் வந்து படுத்துக்கிட்டாரு? வீட்ல பாப்பா அத்தை மாமா நல்லா இருக்கிறாங்களா? முதல்ல இப்ப நான் வீடு பெருக்கி முழுகவா இல்ல வேற ஏதாச்சும் வேலை இருக்குதா? சரமாரியாய் கேள்விகளை அஞ்சலை கேட்டதில் காதில் வாங்காமல், என்னாச்சு அஞ்சல, பாவாடைக்கு என்னாச்சு என்று உமாசு கேட்கவும் அஞ்சலை புருவங்களை சுருக்கி அவனுக்கு என்ன என்று பார்த்தாள். ஒண்ணும் ஆவலியே, நல்லாத்தானே இருக்கிறான். குழந்தையோட வந்து நின்னு அம்மா என் மவளை பாத்தீங்களான்னு சொன்னப்போ நான் திடுக்கிட்டு போயிட்டேன்டி. என்ன நடந்தது சொல்லு. ஆ, அத்தை கேக்குறீங்களா? நான் அவன் உடம்புக்கு தான் ஏதாவது கேடான்னு கேக்குறீங்களோன்னு நினைச்சேன். நீங்க ஊருக்கு போன 2ஆம் நாள் எல்லாம் ஒன்னா கூடிக்கிட்டாங்கம்மா. பாவாடைக்கு இங்க அங்க ஏக கடன். ஓக்கியத்துக்கு இத்தனை வருஷமா நிலம் கொடுத்த சித்தப்பன் இந்த வருஷம் மாட்டேன்னுட்டாரு. புச்சா எடுக்கலாம்னா அவன் பணத்தை வச்சாதான் நிலத்துல இறங்கலான்னுட்டான். என்னடா பண்றதுன்னு இவனுங்க மண்டைய போட்டு குழப்பிட்டு இருக்கிறப்போ மாமன் வந்தாரு. என்னத்துக்காக அவதிப்படுறீங்க? நான் ஒருத்தன் இருக்கிறது உங்க கண்ணில் படலையா? 2000 ரூபாய் துட்டும் 3 சவரன் செயினும் தயாரா வச்சிருக்கிறேன். நீ ஊன்னுட்டா நாளைக்கு 100 ரூபாயில ஒரு கறவை மாடை இட்டாரேன். வானா மாமா, உழவு மாடு 2 புடிச்சு கொடுன்னு கேட்டாலும் சரி. யார் காலையாவது விழுந்து கெஞ்சி பணம் புரட்டி உழவு மாடுகளை நாளைக்கே கொண்டாந்து நிறுத்துறேன். என்ன சொல்றீங்கன்னு பக்குவமா பேசியிருக்கிறாரு. மாமன் பேச்சுல நியாயம் இருக்க கண்டு அண்ணாரும் பங்காளிகளும் தொந்தரவு பண்ண பாவாடை சரின்னுட்டான். அதான் நடந்தது. பாவாடை சரின்னு எப்படி சொல்லலாம் அஞ்சல? தேவகி பாடு என்ன ஆகுறது? அத்தை பார்த்தா வவுறு காயுதே, அதுக்கு 6 வழி பண்றது. ராசா கணக்கா கையில 2000, 3 சவரன் செயின், ஒரு ஜத உழவு மாடுங்க. எம்மாடி, 6 கொடுப்பாங்க இத்தனி. அப்போ போன மாசம் எதுக்கு அத்தனை வீராப்பு பேசினாவன்? முதல்லயே சரின்னு சொல்லிருக்கலாம்ல. அப்ப புத்தி குழம்பி இருந்துச்சு, ஒன்னும் புரியல. இப்ப யார் பண்ண புண்ணியமோ தெளிஞ்சிட்டான், புத்தியா நடந்துகிட்டான். சொன்ன மறுநாளே அவன் குடும்பத்தோட கஷ்டம் விடிஞ்சு போச்சு. 200 கொடுத்து புது நிலத்தை போக்கியத்துக்கு எடுத்துக்கிட்டான். உழவு மாடுகளை வச்சு 3 சால் உழுதுட்டான். இன்னும் 2 நாள்ல நடவாயிடும். அப்பால் என்ன? அடமானத்துல இருந்த தவளை குண்டாம் கடுக்க மோதிரம் அத்தனையும் 800 ரொக்கம் கொடுத்து மூட்டுக்கிட்டான். கையில ஏக துட்டு இருக்குதுன்னு தலகால் புரியாம நடந்துக்காம எல்லாருக்கும் ஜாமான் வாங்கி தரான். இந்த அச்சலக்கா உன் பிள்ளைக்கு வச்சுக்கன்னு என் மவளுக்கு ஒரு ஜாக்கெட் துணி கூட எடுத்தான். அவனுக்கு என்னம்மா ராசா. தேவகி என்ன சொல்றா அஞ்சல? அவளுக்கு இந்த ஏற்பாட்டுல திருப்தி தானா? அது கிடக்குமா கூறுகட்ட கழுத. அது பேச்சையே நீ பேசாதீங்க. என்ன பண்ணுச்சு தெரியுமா அந்த மூதேவி? பழனிமாவும் ராணியும் வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு நாள் சோத்துல எலி மருந்து கலந்துச்சது. விஷத்தை கொடுத்து அவங்கள கொல்லணும்னா அதுக்கு அம்மா துளிச்சல் இருக்கணும். எம்மாடி, நினைச்சாலே வவுறு பகீர்னுது. பொம்பளையா அது? பேய், பொறாம பிடிச்ச முண்டம். தூ. விஷமா? தேவகி வச்சாளா? தான் திங்கிறதுக்கு கலந்தாளா இல்ல பழனியம்மாவுக்கு கொடுக்க தயாரிச்சாளா? இவர்கள் சரியாக விசாரித்தார்களோ? தேவகி அப்படி நடந்துக்கிற பொண்ணு இல்லையா அஞ்சல? புருஷன் திரும்ப பழனியம்மா கூட்டு வந்தா தான் இல்ல செத்துடுறதா அவ சொல்லிட்டு இருந்தா. சரியா விசாரிச்சிங்களா இல்லையா? விசாரிக்காம விடுவோமா? கையும் களவுமா பிடிபட்ட பிறகு வேற என்னமா வேணும்? 10 ஆளுங்களா சேர்ந்து அவளை நாய அடிக்கிற மாதிரி அன்னிக்கே அடிச்சு விரட்டியாச்சு. ஒளியட்டும் நாசக்கார மூதேவி. தேவகியை அடித்து விரட்டி விட்டார்களா? அட பாவிகளா! ஒண்ணுமே தெரியாத அந்த சின்ன பெண்ணை அடித்து விரட்டி விட்டார்களா? ஏன்? இவர்களுடைய சந்தோஷமான வாழ்க்கைக்கு அவள் முட்டுக்கட்டையாக இருப்பாள் என்ற பயமா? அவள் எதற்கு தண்டச்சோராய் என்ற எரிச்சலா? அவளால் இனி என்ன ஆதாயம் என்ற அசிரத்தையா? ஐயோ, என்ன அநியாயம் இது! குந்தி உட்கார்ந்து தீவிரமாக பாவாடைக்காகவும் அவன் குடும்பத்திற்குமாக வக்காலத்து வாங்கும் அஞ்சலையை பார்க்க பார்க்க உமாவினுள் ஆத்திரம் பெருகியது. தேவல, பாவாடை திட்டமிட்டுதான் செயல்பட்டிருக்கிறான். அங்கங்கு மனிதர்களுக்கு வாய்க்கரிசியாக ரவிக்கை துணி அது இது என்று வாங்கி கொடுத்து புத்திசாலித்தனமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறான். பாவாடை இத்தனை சாமர்த்தியக்காரனா? வெகுளி என்று நினைத்தவன் இத்தனை சந்தர்ப்பவாதியா? நம்ப முடியவில்லையே. சாமர்த்தியமா? இல்லை. இது வெறும் சுயநலம். தான் நன்றாக தின்ன வேண்டும், வசதியாக இருக்க வேண்டும் என்ற அப்பட்டமான சுயநலம். பட்டணத்தானோ கிராமத்தானோ படித்தவனோ ஏழையோ யாராக இருந்தாலும் கடைசியில் பணம் என்றால் இழிக்கத்தான் செய்வார்களா? பணத்தை காட்டினால் பிணமும் வாயை திறக்கும் என்று எத்தனை சரியாக சொல்லி இருக்கிறார்கள். ஆமாம், இப்போது ஆளே மாறிவிட்ட பாவாடை முதலிலேயே ஏன் சரி என்று சொல்லவில்லை? அப்போது பணத்துக்கு முடையில்லை. அதனால் கொஞ்சம் நியாயம் தர்மத்தை பார்த்தானா? ஓக்கியத்துக்கு நிலம் எடுக்கும் இக்கட்டும் அடுத்த வருடம் சோறு இருக்காது என்ற பயமும் உண்டானதும் ஆள் குப்புற விழுந்து விட்டானா? ச, நாய்க்கு போடும் ரொட்டி துண்டாக ஊர் ஜனத்துக்கு அவ்வப்போது எதையாவது வீசிவிட்டால் அவர்களும் காற்று அடிக்கும் பக்கம் சாய்வார்கள். அப்படித்தானா?
இப்போது அஞ்சலியின் பெண்ணுக்கு ரவிக்கை துணி வாங்கி கொடுத்து அவள் வாயை அடைத்த மாதிரி, பழனி அம்மா கெட்ட நடத்தை உள்ளவள் என்றால் அத்தனை பேரும் ஆமாம் என்றார்கள், இல்லை என்றால் இல்லை என்றார்கள். தேவகி மூத்தாளுக்கு விஷம் வைத்து விட்டாள் என்று அதற்கும் ஒத்து பாடுகிறார்கள். நாளைக்கு இவளை துரத்திவிட்டு அவளை திரும்ப பாவாடை ஏற்றுக்கொண்டு இவர்களுக்கு வாய்க்கரிசி போட்டு விட்டால் அதையும் சரிதான் என்று சத்தியம் பண்ணுவார்கள். கடைசியில் எல்லோரும் இந்த ஆட்டு மந்தையில் ஒன்றாக வாழ்பவர்கள் தானா? தனிப்பட்ட நபர், மனுஷத்தன்மை நிறைந்தவர் என்று யாருமே கிடையாதா? பணம், தன் சுகம், தன் சந்தோஷம் இவைதான் எல்லாவற்றையும் விட முக்கியமானவையா? எங்களுக்கு ஒரு இக்கட்டு வந்தால் நாங்களும் இப்படித்தான் நடந்து கொள்வோமா? பணம் என்ற அசுரனின் பிடிக்குள் சிக்காமல் யாருமே தப்பிக்க முடியாதா? இதற்கு பாவாடை, என் கணவர், நான் என்று யாருமே விதிவிலக்கு கிடையாதா? அன்றைக்கு ஒரு நாள் சரவணன் சொன்னது உமாவின் நினைவில் சட்டென்று எட்டி பார்த்தது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு விலை உண்டுமா, அந்த மாதிரி விலை பேசுற சந்தர்ப்பம் இன்னி வரைக்கும் பாவாடைக்கு வந்துச்சோ இல்லையோ, அதை நீ நினைச்சு பார்க்கணும். ஒருத்தன் நல்லவனாவோ கெட்டவனாவோ வாழ்றதுல சூழ்நிலை, தேவைக்கு பெரிய பங்கு இருக்கு. இதை நீ புரிஞ்சுக்கணும். திடும் என்று உமாவுக்கு கண்களில் ஈரம் கட்டி கொண்டது. பெரிதாய் ஏமாந்து விட்ட உணர்வில் தொண்டையில் என்னமோ பந்தாய் அடைந்தது. இப்ப வேலை ஒண்ணும் இல்ல, போயிட்டு காலையில வா என்றபடி உள்ளே திரும்பியவளுள் பாவாடையின் நேர்மை, பணத்துக்காக பல்லை காட்டாத குணம், இவைகளுக்காக அன்று அத்தை மாமாவுக்கு எதிரில் அத்தானுடன் அப்படி வாதம் செய்தேனே, அடுத்த முறை அவர்கள் பாவாடை எப்படி இருக்கிறான் என்று விசாரித்தால் என்ன பதில் சொல்வது என்ற கேள்வி தோன்ற அவளுக்கு ரொம்ப அவமானமாக இருந்தது.